ஓகே, தலைப்பு போட்டுக்கோங்க. நினைவகங்கள். நினைவகங்கள், மெமரிஸ். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச சில மெமரிஸ் சொல்லுங்க. சில டேட்டாவை சேவ் பண்ணி வைக்கக்கூடிய மெமரிஸ் உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். ரம் ரம் அப்புறம் ஓகே. பென் ரேம் டிரைவ், ரோம், பென் டிரைவ், அது ஒரு சிடி, டிவிடி. சிடி, டிவிடி. ஓகே, வேற? எக்ஸ்ட்ரேவா அது என்னமோ, எக்ஸ்ட்ரேயா? ஐயோ அது என்னமோ ஒண்ணு, அந்த ப்ளூரே. ப்ளூரேவா? ப்ளூரே, ப்ளூரே ஆமா டிஸ்க். ப்ளூரே. ஆமா, அதுவும் லேசரால வேலை செய்யற, லேசரால தான் ரீட் பண்ணும் அது. வேற? அப்புறம் கெசட். முன்ன காலத்து கேசட்ஸ், அதெல்லாம் மேக்னெட்டிக் டேப்ஸ். சரி, காந்த நாடாக்கள். ஒரு டேப்புல காந்த இயல்பை வந்து மாத்தி மாத்தி தான் அதுல டேட்டா சேவ் பண்ணப்படும். வேற? சிப். சிப்பு, அதாவது எஸ்டி கார்டை சொல்றீங்க. அது வந்து ஒரு பளிச்சிட்டு செலுத்திய ஒரு யூஎஸ்பி ஓட்ட வகை தான். அதெல்லாம் சொல்றது சாலிட் ஸ்டேட் டிரைவ்ஸ். அதுல மூவ் ஆகுற மாதிரி பார்ட்ஸ் இருக்காது. சரி, இப்போ சிடின்னு எடுத்தா சிடி சுத்தும் இல்லையா, சிடி பிளேயருக்குள்ள. கெசட்னு சொன்னா அந்த நாடா வந்து ஓடும். நாடா வந்து அந்த ரெண்டு வாசிக்கிற அந்த ரீடர்ஸ்க்கு நடுவுல ஓடும். அதெல்லாம் வந்து மூவபிள் பார்ட்ஸ் உள்ள ஸ்டோரேஜஸ். ஆனா நம்ம பென் டிரைவையோ அல்லது மெமரி கார்டையோ அதெல்லாம் எடுத்து பார்த்தா அதுல எதுவுமே ஓடாது, எதுவுமே அசையாது, மூவ் ஆகுற பார்ட்ஸ் இருக்காது. அதனால அதை சாலிட் ஸ்டேட் டிரைவ்ஸ்னு சொல்றது. சரி, உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி ஸ்டோரேஜ் டிவைசஸ், மெமரிஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ என்னன்னா, இந்த ஸ்டோரேஜ்ல இருக்க எல்லா டேட்டாவையுமே ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் தான் ரீட் பண்ண போகுது. அது சிடி பிளேயரா இருந்தாலும் சரி, இல்லாட்டி நம்ம நேரடியாக லேப்டாப்ல போட்டாலும் சரி, இல்ல டெஸ்க்டாப் பிசில போட்டாலும் சரி, எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ். மெமரி கார்டை கொண்டு போயிட்டு போன்ல போட்டாலும் சரி, எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ் தான் ரீட் பண்ண போகுது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், கம்ப்யூட்டர்ஸ்க்கு ரீட் பண்ண தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் பைனரி, ஜீரோவும் ஒன்னும் மட்டும்தான். இப்போ இந்த ஸ்டோரேஜ் டிவைசஸ் எல்லாமே ஜீரோலையும் ஒன்னுலையும் மட்டும்தான் தகவல்களை சேமிச்சு வச்சிருக்கோம். இந்த ஜீரோவையும் ஒன்னையும் மாத்திரம் கொண்டுதான் தகவல்கள் நினைவகங்கள்ல சேமிக்கப்படுது. அது ஒரு முக்கியமான முதலாவது பாயிண்ட். நம்ம இது வரைக்கும் நிறைய லாஜிக் கேட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம், தர்க்கப்படலைகள் படிச்சிருக்கோம். ஆனா அந்த தர்க்கப்படலைகள்ல நம்ம கொடுக்கிற இன்புட்டின் அடிப்படையில தான் அவுட்புட் தீர்மானிக்கப்படுது. நம்ம இன்புட்டை மாத்தினா அவுட்புட் மாறும். நம்ம இன்புட்டை வந்து மாத்தி அவுட்புட்டை சேவ் பண்ணி வைக்க முடியாது. நம்ம இன்புட்டை மாத்தி விட்ட மாதிரி இருந்தா அவுட்புட் கண்டிப்பா மாறும். அப்படிதான் நம்ம இவ்வளவு நேரமா லாஜிக் கேட்ஸ் படிச்சோம். நம்ம நிறைய கேட்ஸ் படிச்சோம் இல்லையா, அண்ட் படிச்சோம், ஆர் படிச்சோம், நார், நேண்ட், அந்த மாதிரி நிறைய படிச்சோம். அது எல்லாத்துலயுமே இன்புட்டை மாத்தினா அவுட்புட் மாறும். இந்த மாதிரியான தர்க்க சுற்றுக்களை சொல்றது சேர்மான தர்க்க சுற்றுக்கள், கம்பினேஷனல் லாஜிக் கேட் அல்லது கம்பினேஷனல் லாஜிக் சர்க்கிட். அப்படிதான் நம்ம இதை சொல்லுவோம். அதுல என்ன நடக்கும், நம்ம இன்புட்டை மாத்தினா அவுட்புட் மாறும். ஆனா நம்ம ஒரு ஒரு வித்தியாசமான கம்பினேஷன்ல, ஒரு வித்தியாசமான வடிவத்துல சில லாஜிக் கேட்ஸை நம்ம கனெக்ட் பண்ணி வச்சா நம்ம இன்புட்டை மாத்தினாலும் அவுட்புட் மாறாது. எப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு வகை வகையா பார்ப்போம். ரெண்டு வகை இருக்கு. எப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம இன்புட்டை மாத்தினாலும் அவுட்புட் மாறாது. அதாவது நம்ம இன்புட்டை மாத்தினாலும் அவுட்புட்ல வந்த ஏதோ ஒரு பெருமானம் நிலைச்சு நிக்குது. அதாவது அவுட்புட்ல ஏதோ ஒரு பெருமானம் ஞாபகத்துல நிக்குது. அந்த அவுட்புட்ல வந்த பெருமானம் சேவ் ஆகிருக்கு, மெமரியில சேவ் ஆகிருக்கு. இந்த மாதிரி லாஜிக் கேட்ஸை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு பெருமானத்தை சேவ் பண்ணி வைக்கக்கூடிய தர்க்க கம்பினேஷன், சரியா, தர்க்க சுற்றுக்களோட சேர்மானங்களை நினைவகங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஸ்டோரேஜ் டிவைசஸ், அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டெக்னாலஜி. நம்ம இங்க என்ன படிக்க போறோம்னு சொன்னா, லாஜிக் கேட்ஸை வச்சு எப்படி ஒரு மெமரி உருவாக்குறது அப்படிங்கறத படிக்க போறோம். அதுக்கு சரியான தமிழ் பேரு தொடரி தர்க்க சுற்றுக்கள், சீக்வென்ஷியல் லாஜிக் கேட் அல்லது சீக்வென்ஷியல் லாஜிக் சர்க்கிட். சரி, அப்ப லாஜிக் கேட்ஸை வச்சு எப்படி மெமரிஸ் உருவாக்குறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்ப நான் சொன்ன விஷயங்களை நான் ஒரு பாயிண்டா உங்களுக்கு திருப்பி ஒருக்கா சொல்றேன், அதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரிண்ணா. இப்ப நான் ஒரு பாயிண்டா சொல்றேன், அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. முதலாவது, கணினிகள் இரும எண்களை மட்டுமே வாசிக்கும். பிரக்கெட்ல போட்டுக்கோங்க, பைனரி, ஒரு டேஷன் போட்டு 0,1. சரிண்ணா. சரியா? அடுத்து போட்டுக்கோங்க, நினைவகங்களில் இரும எண் சேர்மானங்களாகவே தகவல்கள் சேமிக்கப்படுகின்றன. நினைவகங்களில் இரும எண் சேர்மானங்களாகவே தகவல்கள் சேகரிக்கப்படுகின்றன அல்லது சேமிக்கப்படுகின்றன. சேமிக்கப்படுகின்றன தான் சரி, சேவ் பண்ணப்படுது. சரிண்ணா. ஓகேவா? இப்போ அடுத்த பாயிண்ட், இதுவரை நாம் படித்த தர்க்கப்படலைகள் நாம் பெய்ப்பை மாற்ற பயப்பு மாறும் விதமாகவே அமைந்தது. இதுவரை நாம் படித்த தர்க்கப்படலைகள் அல்லது தர்க்க சுற்றுக்கள், இதுவரையில் நாம் பார்த்த தர்க்கப்படலைகள் பெய்ப்பிற்கு ஏற்ப பயப்பை மாற்றக்கூடியனவாகவே இருந்தது. அதிலேயே சேர்த்து எழுதிக்கோங்க, இவ்வாறான தர்க்க சுற்றுக்கள் சேர்மான தர்க்க சுற்றுக்கள், பிராக்கெட்ல கம்பினேஷனல் லாஜிக் சர்க்கிட், சேர்மான தர்க்க சுற்றுக்கள், கம்பினேஷனல் லாஜிக் சர்க்கிட்ஸ் எனப்படும். ஓகேவா? சரி, அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. ஆனால் சில தர்க்கப்படலைகளை குறித்த விதத்தில் ஒழுங்கமைக்கும் போது
குறித்த விதத்தில் ஒழுங்கமைக்கும் போது நாம் பெய்ப்பை மாற்றினாலும் பயப்பு மாறாது அதே நிலையில் பேணப்படும். நாம் பெய்ப்பை மாற்றினாலும் பயப்பு மாறாது அதே நிலையில் பேணப்படும். அதாவது பயப்பில் தரவு சேமிக்கப்பட்டிருக்கு அல்லது பயப்பில் தரவு ஞாபகம் இருக்கு. பயப்புல ஒரு மெமரி இருக்கு. அந்த மாதிரி பயப்புல அது சேவ் ஆகியே இருக்கு. நம்ம பிறகு வேணாலும் அதை வாசிக்கலாம். பயப்புல என்ன இருக்குங்கிறத பிறகு வாசிச்சுக்கலாம். அதாவது அந்த பயப்புல அது சேவ் ஆகி இருக்கு. சரிண்ணா. அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. ஆனா இதோட சம்மந்தப்பட்டதுதான். இவ்வாறான தர்க்க சுற்றுக்கள் தொடரி தர்க்க சுற்றுக்கள் எனப்படும். தொடரி தர்க்க சுற்றுக்கள் எனப்படும். சீக்வென்ஷியல் லாஜிக் சர்க்கிட். சீக்வென்ஷியல் லாஜிக் சர்க்கிட்ஸ். தொடரி தர்க்க சுற்று. ஓகேயா? இப்ப இந்த தொடரி தர்க்க சுற்றுக்கள் அப்படிங்கிற ஆள் தான் நம்ம விட்டு லாஜிக் கேட்ஸை உருவாக்கி செய்யக்கூடிய நினைவகங்கள். விளங்குதா? இப்போ இந்த தொடரி தர்க்க சுற்றுக்கள்ல 2-3 வகைகள் இருக்கு. நிறைய வகைகள் இருக்கு. ஒவ்வொரு விதமான கேட்ஸை யூஸ் பண்ணி நம்ம மெமரி செய்யலாம். அதுல பேசிக்கான 2 பேரை பத்தி தான் நம்ம இங்க படிக்க போறோம். அதுல முதலாவது ஆள் யாருன்னு சொன்னா பிளிப் ஃப்ளாப் சர்க்கிட். அத தமிழ்ல எழுவீல் சுற்றுன்னு சொல்லுவாங்க. எழுவீல் சுற்று, பிளிப் ஃப்ளாப் சர்க்கிட். அப்ப சப்ஹெடிங்க எழுவீல் சுற்றுன்னு போட்டுக்கோங்க. அண்ணா எஸ்ஆர் சுற்றுன்னு அப்படி ஏதாச்சும் இருக்கானா? ஆமா, எஸ்ஆர் சுற்றுன்னு ஒன்று இருக்கு. அத சொல்றது செட் ரீசெட் சுற்று. செட் அது ரீசெட். இதுல தான் நான் படிக்கிறது. ஆமா, அது ஒரு வகையான எழுவீல் சுற்று. அதுவும் ஒரு மெமரி தான். அதுவும் ஒரு வகையான எழுவீல் சுற்று. எழுவீல் சுற்றுட்டு ஒரு பேசிக்கான வடிவத்தை பார்த்துட்டு அடுத்து நம்ம செட் ரீசெட் சுற்றுக்கு போவோம். சரிண்ணா. சரியா? சப்ஹெடிங் போட்டீங்களா? போட்டுட்டு கீழே இந்த படத்தை வரைஞ்சுக்கோங்க. இந்த படத்தை வரைஞ்சுக்கோங்க. இதுல இந்த பக்கம் கியூ ஆக இருந்தால் இது என்ன கேட்? நாட் கேட். அது நாட் கேட். ஆனா இந்த நாட் கேட்ல இந்த பக்கமா கரண்ட் ஓட விட்டுருக்குமா? இந்த பக்கமா நம்ம ஏதாவது பேசியிருக்கோமா? இல்லண்ணா. இல்ல. அதாவது நம்ம இந்த பக்கம் இருக்க சிக்னலை அவுட்புட்ல மாத்தி தரும் அப்படின்னு தான் நம்ம நாட் கேட்டுக்கு படிச்சிருக்கோம். இந்த பக்கம் இருக்கத அந்த பக்கம் எப்படி ஆக்குங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ அந்த பக்கம் கரண்ட் ஓடாத மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம சொன்னோம் தானே, ஒரு டிரான்சிஸ்டர்ல நம்ம அவுட்புட்ல கரண்ட்டை கொடுத்து இன்புட்ல இருக்க கேள்வான்னு கேட்டா இல்ல. சரியா? அப்போ என்னன்னா ரிவர்ஸ்ல கரண்ட் ஓடாத மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. அப்ப அந்த பக்கமா கரண்ட் ஓடாது. அப்ப போற கரண்ட் மேல் வழியா ஓடி இங்க வந்திருக்குன்னு வைங்களேன். இங்க ஒரு இணைப்பு இல்ல. ஏன்னா அது நம்ம மேல ஒரு வளைய மாதிரி போட்டிருக்கோம். அதாவது அந்த கீழே இருக்க வயர்ல டச் பண்ணாம கரண்ட் வருது. சரியா? அப்ப இந்த நாட் கேட்டுக்கு நம்மளுக்கு அந்த கரண்ட் சேரும். அப்ப இங்க கியூவா இருந்தா இந்த இடத்துலயும் கியூ தான். நியாயம் தானே? அப்ப இங்க கியூவாக இருந்தால் இந்த நாட் கேட்டுக்கு வெளியில அவுட்புட்டா வரும்போது அது என்ன வரும்? கியூ பாரா வரும். ஆனால் இந்த கியூ பார் இந்த வழியில தொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த நாட் கேட்டுக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த நாட் கேட்டுக்கு தொடுக்கப்பட்டிருந்தா இந்த இடத்துல கியூ பார். அதாவது இந்த நாட் கேட்டை தாண்டி வெளியே வரும்போது மறுபடியும் கியூவாவே வந்து நிற்கும். புரியுதா? அப்ப இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கிறதான் நம்ம பிளிப் ஃப்ளாப்னு சொல்லுவோம். இது எப்படி தரவுகளை சேமிக்குது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஒரு உதாரணம் மூலமா பார்ப்போம். இந்த படத்தை வரைஞ்சுக்கும். அந்த கரண்ட் ஓடுற அம்புக்குரிய அதெல்லாம் போட தேவையில்ல. நான் முதல்ல வரைஞ்சிருந்த படத்தை வரைஞ்சிட்டு அங்க கியூவாக இருந்தால் இங்கே கியூ பாரா வரும் அப்படிங்கறத மட்டும் எழுதிக்கும். எல்லாத்தையும் போட்டு சொல்லுங்க. சரி, நான் வரைஞ்சிட்டேன். ஓகேவா? ரைட். இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா இங்க நம்ம ஒரு ஸ்ப்ரிங்கோட இணைக்கப்பட்ட அப்படி இருக்கட்டும். ஸ்ப்ரிங்கோட இணைக்கப்பட்ட ஒரு சுவிட்ச் இது. சரியா? நம்ம இந்த சுவிட்சை பிரஸ் பண்ணலாம். பிரஸ் பண்ண என்ன நடக்கும்னு சொன்னா இந்த தொடர புள்ளி இருக்கு இல்லையா? அந்த தொடர புள்ளியை போயிட்டு டச் பண்ணிட்டு நம்ம கையை எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பழைய நிலையை அடைஞ்சிடும். இந்த 2 சுவிட்சையும் புஷ் பட்டன் மாதிரி. சரியா? அது இங்கிலீஷ்ல சொல்றது புஷ் பட்டன் மாதிரி. இப்ப இந்த 2 சுவிட்சையும் நம்ம எப்படி கன்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கோம்னா மேல இருக்க சுவிட்ச் ஒரு 5 வோல்ட். அதாவது ஹை சிக்னலா அது கொடுக்கும் 5 வோல்ட். கீழே இருக்கிறது புவி தொடுக்கப்பட்ட 0 வோல்ட். ஓகே? அப்போ நான் இந்த புஷ் பட்டன் அமுக்குனா இந்த இடத்துல சிக்னல் நம்மளுக்கு 5 வோல்ட்டா கிடைக்கும். இந்த புஷ் பட்டன் அமுக்குனா நம்மளுக்கு சிக்னல் இங்க 0 வோல்ட்டா கிடைக்கும். சரியா? அப்ப நம்ம புஷ் பட்டன்ஸை மாத்தி மாத்தி அமுக்கி இந்த பிளிப் ஃப்ளாப்புக்கு தேவையான சிக்னலை நம்மளால மாத்தி அமைச்சுக்க முடியும். அதான் நம்ம இங்க பண்ண போறோம். அப்ப 2 புஷ் பட்டன்ஸ் இருக்கு. ஓகே? நீங்க படத்துல வேணா அதை குறிச்சுக்கோங்க. அழுத்தும் சாவி. ஓகே? இப்ப யோசிங்க என்ன நடக்கும்னு சொன்னா ஆரம்பத்துல ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆரம்பத்துல ஒன்னையுமே நீங்க டச் பண்ணல, அப்படியே சும்மா இருக்கு. அப்ப அவுட்புட்லயே என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அது அப்படியே சும்மா இருந்திருக்கும். சரியா? இப்போ நீங்க இந்த 5 வோல்ட்டை ஒருக்கா தொடுறீங்க. 5 வோல்ட்டுங்கிறது நம்ம பைனரியில என்னன்னு சொல்றோம்? 1ங்கிற மாதிரி தானே சொல்றோம். அப்போ நம்ம கியூங்கிறது 1. அப்போ ஒரு ட்ரூத் டேபிள போடும். கியூவுக்கும் கியூ பாருக்கும். கியூங்கிறது 5 வோல்ட்டை நீங்க புஷ் பண்ணும்போது 1. இப்போ 5 வோல்ட்டை நீங்க புஷ் பண்ணி அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கும் போது கியூ பார் எவ்வளவா இருக்கும்? அதாவது இந்த இடத்துல என்ன அழுத்தம் வரும்? 0வா வரும். நியாயம் தானே? சரி. இப்ப நீங்க அந்த புஷ் பட்டனை விட்டுட்டீங்க. புஷ் பட்டனை அழுத்தி பிடிக்கல, விட்டுட்டீங்க. என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. இது 0வா தானே இருந்துச்சு. இது 0 இருந்தனால இந்த இடத்துல 0, இந்த இடத்துல 0வா இருக்கதால Q1. மறுபடி இந்த 1
மேல் வழியா போய் இங்க Q வந்து 1, அது இந்த பக்கம் வரும்போது 0, திரும்ப மேல் வழியா அப்படியே சுத்தி வந்து இங்க 0, இந்த பக்கம் 1. அப்ப என்ன நடந்திருக்குன்னா, நீங்க 5 வோல்ட் பட்டனை பிரஸ் பண்ணாம விட்டதுக்கு அப்புறமும் கூட இது 1ங்கிற நிலைமையிலேயே சேவ் ஆகுது, இது 0ங்கிற நிலைமையிலேயே சேவ் ஆகுது. ஒரு லூப் மாதிரி கரண்ட் ஓடி 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 Qங்கிறது 1ஆவே இருக்கு, Q பார்ங்கிறது 0வாவே இருக்கு. அப்ப அந்த ரெண்டு வேல்யூஸும் Qலையும் Q பார்லையும் சேவ் பண்ணப்பட்டிருக்கு. புரியுதா அந்த விஷயம்? ஓகே. இதே மாதிரி நீங்க இந்த 0 வோல்ட்ங்கிற புஷ் பட்டனை அழுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, Qங்கிறது 0வா இருந்திருக்கும், அந்த 0 மேல் வழியா ஓடி போய் இந்த இடத்துல 0வா இருந்திருக்கும். அப்ப Q பார் நம்மளுக்கு 1ஆ கிடைக்கும். Q பார் 1ஆ கிடைச்சா இந்த இடத்துல இருக்க Q பார் 1ஆ வரும், அதாவது இங்க இருக்க Q மறுபடியும் 0 வரும். இப்ப அந்த புஷ் பட்டனை நீங்க விட்டதுக்கு பிறகும் இது 0வா தானே இருந்துச்சு, அப்போ இந்த இடத்துல 0, இங்க 0வா இருந்தா Q பார் நம்மளுக்கு 1, Q பார் 1ஆ இருந்தா இந்த இடத்துல இருக்க Q பார் 1, அப்ப அது இந்த பக்கமா நொட் ஆகி வரும்போது மறுபடியும் 0. அப்ப இந்த 0 அந்த இடத்துல 0வாகவே மெயின்டைன் ஆக்கப்படும். நீங்க புஷ் பட்டனை விட்டதுக்கு அப்புறமும் 0வாகவே மெயின்டைன் ஆக்கப்படும். அதனால Q பார் நம்மளுக்கு 1 ஆகவே இருக்கும். ஆகவே Q வந்து 0வாகவே சேவ் பண்ணப்பட்டிருக்கும், Q பார் 1ஆகவே சேவ் பண்ணப்பட்டிருக்கும். அப்ப நீங்க அந்த 0 வோல்ட் அழுத்தி பிடிச்சிட்டு விட்டதுக்கு பிறகும் அந்த வோல்டேஜ் ரெண்டுமே அந்த இடத்துல சேவ் ஆகி நிற்கும். நீங்க பிறகு வேற ஏதாவது கருவிலையோ இல்லாட்டி ஏதோ ஒரு அழுத்தமானிலையோ நீங்க வந்தீங்கன்னா அளக்கும் போது இது 5 வோல்ட்டா 0 வோல்ட்டாங்கிறத நீங்க பாத்துக்க முடியும். இந்த இடத்துல அந்த அழுத்தம் அல்லது அந்த பைனரி நம்பர் சேவ் பண்ணப்பட்டிருக்கும், 0வா 1ஆ அப்படிங்கிறது சேவ் பண்ணப்பட்டிருக்கும். அப்போ இது ஒரு அடிப்படையான எழுவில், புரியுதா, சேவ் பண்ணக்கூடிய ஒரு அடிப்படையான மெத்தட். அப்ப என்ன பண்ணுங்கன்னா, அந்த படத்தை ஃபுல்லா வரைஞ்சிட்டு நம்ம விளங்கப்படுத்தினல அந்த விஷயம் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம எழுதிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு கிளியர் இல்லாம இருந்துச்சுன்னா இல்லாட்டி ஏதாவது ஒண்ணு மறந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேளுங்க, சொன்ன விஷயங்கள் அப்படியே ஃப்ளோவா அடுத்தடுத்து எழுதிக்கோ. ஏதாவது அங்கே கிளியர் இல்லாத விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க, கேட்டுட்டு கிளியர் ஆகிட்டு எழுதுறேன். சரி, ஓகே. அப்ப அது கீழே 2-3 நோட்ஸ் இருக்கு, அதை எழுதிப்போம். சரி, ஃபர்ஸ்ட் எழுதுங்க. தொடரி தர்க்க சுற்று வகையை சேர்ந்த அடிப்படையான ஒரு நினைவகமாக எழுவில் சுற்றினை குறிப்பிடலாம். இது ஒரு பேசிக்கான நினைவகம். ஓகே. இதன் பெய்ப்பிலும் பயப்பிலும் துவித இலக்கங்களாகிய 1,0 களஞ்சியப்படுத்தி வைக்க முடியும். இதன் பெய்ப்பிலும் பயப்பிலும் 1,0 ஆகிய துவித இலக்கங்களை களஞ்சியப்படுத்தி வைக்க முடியும். மேலும் தேவையான போது அவற்றை வாசித்துக் கொள்ளவும் முடியும். தேவையான போது அவற்றை வாசித்துக் கொள்ளவும் முடியும். சரியா? இதனால் இது ஒரு ஞாபக மூலகம், மெமரி எலிமெண்ட் எனப்படுகிறது. இதனால் இது ஒரு ஞாபக மூலகம், மெமரி எலிமெண்ட் எனப்படுகிறது. இவ்வாறான பல ஞாபக மூலகங்களை கொண்டு பெரிய அளவு தகவல்களை சேமிக்கக்கூடிய நினைவகங்களை ஆக்கிக்கொள்ள முடியும். இவ்வாறான பல ஞாபக மூலகங்களை கொண்டு அல்லது பல எழுவில் சுற்றுக்களை கொண்டு பெரிய அளவிலான தகவல்களை சேமிக்கக்கூடிய நினைவகங்களை உருவாக்கி கொள்ள முடியும். ஓகேவா? சரி, அடுத்த தலைப்பு போடுங்க. செட் ரீசெட் சுற்று, எஸ்ஆர் சுற்று. எஸ்ஆர் சுற்று அதாவது செட் ரீசெட் சுற்றுன்னு தான் சொல்லணும். அது எஸ்ஆருங்கிறது சுருக்க குறியீடு, சரிதானே? எஸ்ங்கிறது செட்டு, ஆருங்கிறது ரீசெட். இத தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அமை மீளமை சுற்று. அமைங்கிறது அமைக்கிற மாதிரி செட் பண்றது, மீளமைனா ரீசெட் பண்றது. அமை மீளமை சுற்று. சரியா? ரைட். இப்போ அதுல வந்து நம்ம சில பாயிண்ட்ஸ் எழுதிட்டு படம் வரைவோம். ஃபர்ஸ்ட் போடுங்க. இது ஒரு எளிய வகை நினைவகம் ஆகும். இது ஒரு எளிய வகை பல இடங்களில் பரவலாக பயன்படுத்தப்படும் ஒரு நினைவகம் ஆகும். உண்மை என்னன்னு சொன்னா இது பிளிப் ஃப்ளாப் புட்டு ஒரு வகை தான், எழுவில் சுற்றுட்டு ஒரு வகை தான் இந்த செட் ரீசெட் சுற்று. அதனால இதை எஸ்ஆர் பிளிப் ஃப்ளாப் சர்க்கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? போட்டுக்கோங்க. எழுவில் சுற்றுக்களின் ஒரு வகையே அமை மீளமை சுற்று ஆகும். ஓகேவா? இத வந்து நார் படலைகளை கொண்டு உருவாக்கலாம், நேன் படலைகளை கொண்டு உருவாக்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. சரியா? ரெண்டுமே ஒரே மாதிரி தான் அவுட்புட் தரப்போகுது. நீங்க சும்மா நோட் பண்ணுங்க. எஸ்ஆர் எழுவில் சுற்றானது நார் படலைகளை கொண்டும் நேன் படலைகளை கொண்டும் உருவாக்கப்படலாம். நார் படலைகளை கொண்டும் நேன் படலைகளை கொண்டும் உருவாக்கப்படலாம். ஒரு சின்ன சப்ஹெட்டிங் போடுங்க. நார் படலைகளை, இல்லாட்டி சப்ஹெட்டிங் தேவையில்ல, போட்டாலும் பரவாயில்ல. நார் படலைகளை கொண்டு அமை மீளமை சுற்றொன்றை உருவாக்குதல். நார் படலைகளை கொண்டு அமை மீளமை சுற்றொன்றனை உருவாக்குதல். அப்படி போட்டுட்டு இந்த படத்தை வரைஞ்சுக்கோங்க. இப்படி போட்டு இந்த படத்தை வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு சொல்லுங்க. ஓகே. இதே மாதிரி ரெண்டாவது சப்ஹெட்டிங் போட்டுக்கோங்க. நேன் படலைகளை கொண்டு எஸ்ஆர் சுற்றொன்றை அமைத்தல். அப்படி போட்டுட்டு இந்த படத்தை வரைஞ்சுக்கோங்க.
சரிண்ணா. ஓகேயா? அது கீழே வந்து நம்ம ஒரு பாயிண்டா எழுதிப்போம். முதலாவது பாயிண்ட் இங்க அவதானிக்கிற மிக முக்கியமான முதலாவது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு எஸ்ஆர் சுற்றுக்கு 2 பைப்பு முடிவிடங்கள் காணப்படும். அதை எழுதிப்போம். ஒரு எஸ்ஆர் சுற்றுக்கு 2 பைப்பு முடிவிடங்கள் உள்ளன. அது நேண்ட்ல செஞ்சிருந்தாலும் சரி, நார்ல செஞ்சிருந்தாலும் சரி, 2 பைப்பு முடிவிடங்கள் கண்டிப்பா இருக்கும். இதுல பாருங்க, இந்த ஆரும் இந்த எஸ்ஸும், இங்க இந்த எஸ்ஸும் இந்த ஆரும், 2 இன்புட் டெர்மினல்ஸ் காணப்படும். சரிண்ணா. ஓகேவா? அடுத்து எழுதிக்கோங்க. அவை எஸ் பைப் எனவும் ஆர் பைப் எனவும் பெயரிடப்படும். அவை எஸ் பைப் எனவும் ஆர் பைப் எனவும் பெயரிடப்படும். சரிண்ணா. எஸ் பைப் ஆனது அமை பைப்பு எனவும் பிராக்கெட்ல போட்டுக்கோங்க செட். எஸ் பைப் ஆனது அமை பைப்பு எனவும் ஆர் பைப் ஆனது மீளமை பைப்பு எனவும் அழைக்கப்படும். பிராக்கெட்ல போட்டுக்கோங்க ரீசெட். அமைக்கு பக்கத்துல செட், மீளமைக்கு பக்கத்துல ரீசெட், அப்படி போட்டுக்கோங்க. எஸ் பைப் ஆனது அமை பிராக்கெட்டுக்குள்ள செட் பைப்பு எனவும் ஆர் பைப் ஆனது மீளமை பிராக்கெட்டுக்குள்ள ரீசெட் பைப்பு எனவும் அழைக்கப்படும். சரிண்ணா. ஓகேவா? ரைட். அடுத்து இந்த எஸ்ஆர் சுற்றுல எத்தனை பயப்பு முடிவிடங்கள் இருக்கு? 2. அதை நோட் பண்ணும். எஸ்ஆர் சுற்று ஒன்றுக்கு 2 பயப்பு முடிவிடங்கள் உண்டு. அவை கியூ எனவும் கியூ பார் எனவும் பெயரிடப்படும். 2 பயப்பு முடிவிடங்கள் உண்டு. அவை கியூ எனவும் கியூ பார் எனவும் பெயரிடப்படும். அதோட சேர்த்து எழுதிக்கோங்க. இங்கு கியூ பார் ஆனது கியூவின் நேர்மாறல் ஆகும். அதாவது கியூ 0 இருந்தா கியூ பார் 1, கியூ 1 இருந்தா கியூ பார் 0, அப்படி மாறி மாறி தான் வரும். அப்ப நேர்மாறலா இருக்கும். நான் திரும்ப ஒரு கண்ணு போயிடுச்சு சார். என்ன சொன்னேன்? இங்கு கியூ பார் ஆனது கியூவின் நேர்மாறல் ஆகும். இங்கு கியூ பார் ஆனது கியூவின் நேர்மாறல் ஆகும். சரிண்ணா. ஓகேவா? சரி. இப்போ ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துட்டு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம ஒவ்வொரு பாயிண்டா நோட் பண்ணுவோம். இப்போ இந்த நார் கேட்டும் சரி, நேன் கேட்டும் சரி, எதை வச்சு நீங்க ஒரு எஸ்ஆர் சுற்று உருவாக்குனாலும் அவங்க 2 பேரோட ஃபங்க்ஷனாலிட்டி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒண்ணு விளங்குனுச்சுன்னா மற்றது உங்களுக்கு யோசிச்சு பார்க்க விளங்கும். நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன், மற்றதை நீங்களே யோசிச்சு பாருங்க. ரைட். சரிண்ணா. நம்ம நேன் கேட்டை வச்சு பேசுவோம். ஏன்னா நம்மளுக்கு தெரிந்த நேன் கேட் வந்து ஒரு அடிப்படையான கேட்டாக கருத முடியும். அதை வச்சு எல்லாத்தையும் உருவாக்க முடியும். அதனால அதை வச்சு நம்ம பேசுவோம். நீங்க மத்ததை வச்சு யோசிச்சு பாருங்க, அதே மாதிரி வருதான். ரைட்டா? சரி. அப்ப நம்ம ஒரு படம் ஒன்று போடும். இது என்னன்னு சொன்னா, இப்ப வரைய போற படம் ஒரு பிராக்டிக்கலான எஸ்ஆர் சுற்றுக்கு இருக்கக்கூடிய ஒரு படம். அதாவது சில கடைகள்ல எல்லாத்தையும் நம்ம படங்கள்ல பார்த்திருப்போம். எங்கேயாவது திருட போகும்போது லேசர் லைட் வந்து நிறைய அங்கிட்ட இங்கிட்டும் அசைஞ்சிட்டு இருக்கும். அப்ப திருட போறாக்கள் வந்து அந்த லேசர் லைட்ல படாம வளைஞ்சு நெளிஞ்சு போய் அதுல படாம போயிட்டு திருடிட்டு வருவாங்க. அதெல்லாம் பார்த்திருப்போம். அந்த செயற்பாடு எலக்ட்ரானிக்ஸ் ரீதியா எப்படி நடக்குது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதை உருவாக்குறது எஸ்ஆர் சுற்ற வச்சுதான். ஆனா இங்க வந்து நம்ம ஒரு கடை பார்க்க போறோம். அங்க வந்து நிறைய லேசர் லைட் அங்கிட்ட இங்கிட்ட அசைஞ்சிட்டுலாம் இல்ல. ஒரு லேசர் லைட் இருக்கு. அது சரியா கதவு கிட்ட இருக்கு. அந்த லேசர் லைட்டை யாராவது மறைச்சா திடீர்னு எல்லாம் அடிக்கும். மறைக்காம அந்த லேசர் லைட் தொடர்ச்சியா வேலை செஞ்சுட்டே இருந்துச்சுன்னா எல்லாம் அடிக்காது. செக்யூரிட்டி கார்டு பேசாம இருப்பாரு. ஆனால் யாராவது வந்து மறைச்சா டக்குன்னு எல்லாம் அடிக்கும். ஆனா இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு சொன்னா, அந்த லேசர் லைட்டை ஒருத்தர் கடந்து போறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஃபாஸ்டா போறாரு. ஃபாஸ்டா போனா அந்த லேசர் லைட் ரொம்ப நேரத்துக்கு மறைஞ்சிருக்குமா, இல்லாட்டி ஒரு தடவை மறைஞ்சிட்டு மறுபடி போக தொடங்குமா? ரெண்டுல என்ன நடக்கும்? மறைஞ்சிட்டு போகுது. ஆமா, மறைஞ்சிட்டு மறுபடி தொடர்ச்சியா போக தான் போகுது. அதாவது ஒரு குறிப்பிட்ட கணத்துக்கு மட்டும்தான் மறையும். அதுக்கப்புறம் டக்குன்னு என்னது மறுபடியும் ஆக்டிவேட் ஆன மாதிரி தான். அப்ப லேசர் லைட்டா ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ண மாதிரி. அப்ப என்ன சிக்கல்னு சொன்னா, இந்த சுற்று மறைஞ்ச விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு தடவை யாரோ இடையில போயிருக்காங்க, யாரோ இதை மறைச்சாங்க, மறைச்சிட்டு திருப்ப மறுபடி வருது, ஒரு தடவை ஆஃப் ஆகிட்டு ஒன்னாகுது அப்படிங்கிறது இவர் ஞாபகம் வச்சுக்கணும். அப்பதான் இந்த அலாம் வந்து தொடர்ச்சியா அடிக்கும். மறைக்கும் போது மட்டும்தான் இந்த அலாம் அடிக்குமா இருந்தா என்ன சிக்கல்னு சொன்னா, நம்ம அந்த கடையில வந்து திருட போறோம், அந்த லைட்டா மறைச்சிட்டு வெளியே போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? எல்லாம் லைட்டா வேலை செஞ்சுட்டு திருப்ப ஆஃப் ஆயிடும். இப்போ சில வேலை அந்த செக்யூரிட்டி கார்டு வந்து செக்யூரிட்டி வேலையை ஒழுங்கா பார்க்காம தூங்கிட்டு இருக்காருன்னு வைங்களேன். நம்ம வந்து காலையில எல்லாம் பார்ப்போம், காலையில அவ்வளவு நேரம் அவர் கணக்கு அடிச்சாலும் எழும்ப மாட்டோம். ஆனா இங்க அந்த செக்யூரிட்டி எல்லாம் லைட்டா டீட் அப்படின்னு அடிச்சுட்டு நின்றும். அப்ப என்ன நடக்கும்? அந்த செக்யூரிட்டி கார்டு கேட்குமா? கேட்காது. அவர் எழும்ப மாட்டாரு. திருட வந்தவன் ஈஸியா திருடிட்டு போயிடும். அப்ப என்னன்னா, அங்க ஒரு மறைவு ஒண்ணு நடந்திருக்கு அப்படிங்கறது இந்த சுற்று ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஒரு மெமரி இங்க தேவை. அதுக்காக நேண்ட் கேட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சுற்று ஒன்று வடிவமைச்சு வச்சிருக்கோம். இது எப்படி அந்த மறைவை ஞாபகப்படுத்தி வச்சு யாராவது இடையில வந்துட்டு போனா தொடர்ச்சியா எல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கணும். அப்போ அதுக்கு நம்ம பிராக்டிக்கலா சென்சர் அது இதெல்லாம் போட்டே ஒரு படத்தை வரைவோம். ரைட்டா? நம்ம திருப்பூருக்கா ஒரு படம் வரைவோம். முதல்ல வரைஞ்ச அதே படம் தான் திருப்பூருக்கா வரைய போறோம். எப்படி வரைறீங்கன்னு சொன்னா, அதே எஸ்ஆர் சுட் நேன் கேட்டை யூஸ் பண்ணி வரைய போறோம். இதான் நேன் கேட். இதுல தான் நம்மகிட்ட கியூ இருந்துச்சு. ரைட்டா? இன்னொரு நேன் கேட் இருந்துச்சு. அதுல தான் நம்மகிட்ட கியூ பார் இருக்கும் அவுட்புட்ல.
நீங்களே படத்தை பார்க்காம வரைஞ்சு பாருங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு. சில வேளை வரைய சொல்லி வரலாம், நீங்களே வரைஞ்சு பாருங்க. நீங்க நேராவது மிஸ் ஆனிச்சுன்னா பாத்துக்கோங்க, பார்த்து வரைங்க. இது வந்து இங்கே கனெக்ட் ஆகிடும். இதுல ஒன்னு எஸ், இன்னொன்னு ஆர். மேல நேன் கேட் போட்டு வரையும் போது இங்க இன்னொரு நாட் கேட் போட்டோம், அது ஏங்கிறது உங்களுக்கு விளங்கும். அந்த நாட் கேட் இல்லாம பேசுவோம், நாட் கேட் இருந்தா என்ன நடக்குங்கிறது விளங்கும். சரியா? எஸ் ஆர் கியூ கியூ பார் இப்படிதான் இருக்க போகுது. ரைட்டா? இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இந்த எஸ்ங்கிற இடத்துக்கு சென்சர்ட்டு அவுட்புட்டை கனெக்ட் பண்ண போறேன். இதான் நம்ம லேசர் லைட். சரியா? அந்த லேசர் லைட்ல இருந்து லைட் வந்து வந்துட்டு இருக்கு, அதை ஒரு ரிசீவர் வந்து ரிசீவ் பண்ணுது. அப்போ ஒரு கதவுக்கு இடையில ஒரு லேசர் லைட் போற மாதிரி வைக்கிறோம்னா, கதவுக்கு இங்கால பக்கம் என்ன பண்ணுவோம், ஒரு லேசர் லைட்டை வைப்போம். கதவுக்கு அந்த பக்கம் லேசர் லைட்டை ரிசீவ் பண்ணக்கூடிய ஆள வைப்போம். அப்ப இடையில யாராவது போனா இது மறைபடும், மறைப்பட்டா ரிசீவர் டக்குன்னு சிக்னல் கொடுக்கும். சரியா? அப்ப இதை தான் நம்ம செட் பகுதிக்கு தொடுத்து வச்சிருக்க போறோம். ரைட்டா? இப்போ இந்த ரிசீவர், அது ஆர்னு வேணா, அதை வந்து RECIEVRனே போடுறோம். ரிசீவர். இந்த ரிசீவர் ஆக்டிவ்ல இருக்கும் போது அலாம் என்ன நடக்கணும், வேலை செய்யணுமா வேலை செய்யக்கூடாதா? கூடாது. அதாவது இந்த கியூ வந்து 0வா இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் கன்ஃபிகர் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ரிசீவர் வந்து சிக்னலை வாங்கிட்டு இருந்தா, அல்லது அந்த லேசர் லைட் ரிசீவர் மேல பட்டுட்டு இருந்தா அலாம் வேலை செய்யாது. நம்ம இந்த கியூல அலாம கனெக்ட் பண்ணும். அதை நான் எஸ்ன்னு போடுறேன். இதான் நம்ம ஸ்பீக்கர். எல்லாம் சரி, ஸ்பீக்கர் சரி. சரியா? மற்ற பக்கத்தை புவித்தொடும். கியூ 0வா இருக்கு, ஆகவே ஸ்பீக்கர் வேலை செய்யாது. அப்போ ரிசீவர் லேசர் லைட்டை ரிசீவ் பண்ணா எல்லாம் வேலை செய்யாது. அந்த மாதிரி தான் கன்ஃபிகர் பண்ணி வச்சிருப்பாங்க. ரைட்டா? அது செட் பக்கத்துக்கு நம்ம கொடுக்குற வேலை. இப்போ ரீசெட் பக்கம் என்ன இருக்குன்னு சொன்னா, இந்த மாதிரியான ஒரு அமைப்பு காணப்படும். இப்படி ஒரு அமைப்பு காணப்படும். என்ன நடக்குதுன்னு விளங்குதா? இது ஒரு புஷ் பட்டன் தான். சரியா? ஆனா ஸ்ப்ரிங்கை வந்து இங்கே கனெக்ட் பண்ணி வச்சிருக்கும். அதாவது நீங்க புஷ் பண்ணாத டைம் எல்லா டைமுமே 5 வோல்ட்டா தான் இருக்கும். நீங்க ஒரு புஷ் பண்ணும்போது 0 வோல்ட் ஆகும். மறுபடி விட்டதுக்கு அப்புறம் இங்க இந்த ஸ்ப்ரிங் மறுபடியும் இங்க தள்ளும் இல்லையா, அப்படி தள்ளி இந்த இடம் பற்றி சுத்தி மறுபடியும் 5 வோல்ட்டே தொடும். சரி? இந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப ரீசெட் பட்டன்ங்கிறது என்னன்னா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான். அப்ப ரீசெட் பட்டனை நீங்க அமுக்குனீங்கன்னா இது லைட்டா இதுல பட்டு 0ங்கிற வோல்ட் வரும். மறுபடி கையை எடுத்ததுக்கு பிறகு மறுபடியும் 5 வோல்ட்டுக்கே போயிடும். அப்படிதான் இருக்கும். சரியா? இதுதான் ரீசெட் பக்கத்துல இருக்க நடக்கிற விஷயம். சரியா? இதை தெளிவா வரைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் பெருசா வரைங்க, பெருசா வரைங்க. நம்ம கீழே வந்து எழுதும். இப்படிதான் இருக்கும். வரைஞ்சிட்டு சொல்லுங்க. ஓகே, ரைட். இப்போ இந்த கடைக்குள்ள திருட ஒருத்தன் நுழைய போறான். சரியா? ஆனா அவனுக்கு தெரியாது இங்க லேசர் லைட் வச்சிருக்க விஷயம். அப்ப அவன் என்ன பண்ணுவான், கதவை திறந்து லேசா நடந்து வருவான். லேசர் லைட் நம்மளுக்கு படுற இடத்துல மட்டும் தான் தெரியும், இடையில போறது தெரியாது. டஸ்ட் எல்லாம் எதுவுமே இல்லாட்டி இடையில போறது தெரியாது. இடையில இருக்க அந்த கதிர் வந்து தெரியாது, அந்த ரே வந்து தெரியாது. அப்ப அவன் என்ன பண்ணுவான், அந்த கதிர் இருக்கிறது தெரியாம அதை மறைச்சிட்டு நடந்துப்போம். என்ன நடக்கணும் இருக்கா பார்ப்போம். நம்ம ட்ருத் டேபிள் போடும் போதே பேசி பேசி போடும். சரியா? என்ன நடக்குங்கிறத பேசி பேசி ட்ருத் டேபிளையும் நம்ம ஃபில் பண்ணிட்டு போவோம். ரைட்டா? நம்மளுக்கு இங்க என்னென்ன தேவைப்பட போகுதுன்னு சொன்னா, அமைநிலை செட்டுல என்ன நடக்குது, மீளமை நிலை அதுல என்ன நடக்குது, ஸ்பீக்கருக்கு என்ன நடக்குது, ஸ்பீக்கர் தான் நம்மளோட கியூ. அதே மாதிரி மத்தது கியூ பார்ல என்ன நடக்குது, இதுதான் பார்க்க போறோம். இதுல வந்து கியூக்கு தான் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். கியூ அவுட்புட் தான் நம்ம பார்க்கணும். கியூ பாருக்கு நம்ம எதுவுமே கனெக்ட் பண்ணலையே, அதனால அவரை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, வேணா நீங்க ஏதாவது கனெக்ட் பண்ணி வைக்கலாம். அது கனெக்ட் பண்ணாத சந்தர்ப்பங்கள்ல அது தேவையில்லை, அதை கைவிடலாம். சரி, முதல்ல ரிசீவர் சிக்னலை வாங்கிட்டு இருந்துச்சு. திருட வாரத்துக்கு முன்னுக்கு சிக்னலை வாங்கும் போது எஸ்ங்கிற இந்த முடிவிடத்துக்கு +5 வோல்ட் வருதுன்னு, அது பைனரியில சொல்லும் போது எப்படி சொல்லுவோம், 1. ரீசெட் 5 வோல்ட்டை தொட்டுட்டு இருக்கு. அப்போ ரீசெட் வந்து ஆரம்பத்தில் புஷ் பட்டன், ரீசெட் பட்டனை நம்ம அமுக்காட்டி அது 5 தான் தொட்டுட்டு இருக்கும். அதாவது 6ல என்ன பைனரி இன்புட் இருக்கும், இது ஒரு புஷ் பட்டன். சரிதான்? நீங்க இன்னொரு பட்டன் இருக்கும், இந்த பட்டனை நம்ம அமுக்குனா 0வை டச் பண்ணும். கையை எடுத்துட்ட மாதிரி இருந்தா 0ல இருந்து வெளியே வந்து. அப்படி ஆரம்பத்துல ஸ்ப்ரிங் உதவியால அது 5 வோல்ட் தான் தொட்டுட்டு இருக்கு. அப்ப ஆரம்பத்துல 6 என்னவா இருக்கும், 5 வோல்ட். அதாவது பைனரியில அது 1. சரி, சிக்னல் ரிசீவரால உள்வாங்கப்படுது. அதாவது லேசர் லைட் வந்து ரிசீவரால உள்வாங்கப்படுது. ஆரம்பத்துல 5 வோல்ட் தான் தொட்டுட்டு இருக்கு. இந்த நிலைமையில ஸ்பீக்கர் ஒலிக்கணுமா அல்லது அலாம் ஒலிக்கணுமா? இல்ல. அதுக்கேற்ற மாதிரிதான் கன்ஃபிகர் பண்ணி வச்சிருப்போம். அது 0, ஸ்பீக்கர் வேலை செய்யாது. சரி, இப்போ கியூ பார் என்னங்கிறத ஒருக்கா பார்ப்போம். இது 0 தானே, இது 0வா இருந்தா இங்க எவ்வளவு, 0. ஆனா இது எவ்வளவு, 1. 1ம் 0வும் பெருக்கப்பட்டால் 0, அதுக்கு தலைகீழ் எடுத்தா 1ன்னு வரும். அதாவது கியூ பார் நம்மளுக்கு 1ன்னு வரும். கியூ பார் 1ஆ இருந்தா இங்க 1. ஆனா ரிசீவர் வந்து லேசர் லைட்டை வாங்குது, ஆகவே மேலேயும் 1. அப்ப 1ஐயும் பெருக்குனா 1, அதுக்கு பார் எடுத்தா 0. அப்ப இங்க 0. அப்ப கியூ 0வாவே இருக்கும், கியூ பார் 1ஆவே இருக்கும். அது ஒரு லூப் மாதிரி சுத்தி 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 ஓடி கியூ 0வாவே மெயின்டைன் ஆகும், கியூ பார் வந்து 1ஆவே மெயின்டைன் ஆகும். அது புரியுது? அப்ப இங்க கியூ பார் 1. இதுதான் ஆரம்பத்துல இருந்த நிலை. சரியா? இதை நம்ம ஆரம்ப நிலைன்னு சொல்லுவோம், இனிஷியல் ஸ்டேட். இதுதான் நம்மளோட ஆரம்ப நிலை. ஓகேயா? புரியுதா? சரி,
இப்ப வரும் நம்மளோட பிரச்சனைக்கு. ஒரு திருடன் இத மறைச்சிட்டான். அப்ப ரிசீவர் லேசர் லைட்டை வாங்குமா? இல்ல. வாங்காது. அப்ப எஸ்ங்கிறதுல என்ன இன்புட் வரும்? பைனரியில Zero. சொன்னா ஜீரோ. எஸ் ஜீரோவா இருக்கு. ஆனா இங்க ஒண்ணுதான் இருந்துச்சு ஆரம்ப நிலையில. அப்ப அந்த ஒன்னும் ஜீரோவும் பெருக்கப்பட்டு அதுக்கு பார் எடுத்தா கியூ என்னவா இருக்கும்? ஒண்ணு. கியூ ஒன்னா வரும். கியூ ஒன்னா வந்தா என்ன நடக்கும்? இந்த ஸ்பீக்கர் வேலை செய்யும். வேலை செய்யும். அப்போ கியூ வந்து ஒன்னாகிருச்சு. சரி, கியூ ஒன்னா இருந்தா இந்த இடத்துல ஒண்ணு. நம்ம இயல்பாகவே இந்த 5 வோல்ட்டை தொட்டுட்டு இருக்க மாதிரி தானே வச்சிருக்கோம். அப்ப இங்கேயும் ஒண்ணு. அப்ப அந்த ஒண்ணும் பெருக்கப்பட்டு அதுக்கு பார் எடுத்தா ஜீரோ. அப்ப கியூ பார் என்னவா வரும்? ஜீரோவா வரும். ஓகேயா? ரீசெட் வந்து எப்பயுமே ஒன்னா தான் இருக்கு. அதை நம்ம அமுக்குனாதான் ஜீரோவா வரும். அமுக்காட்டி அது ஒன்னாவே தான் இருக்கும். சரியா? இப்போ ஸ்பீக்கர் என்ன நடக்குது? வேலை செய்யும். வேலை செய்யுது. இப்ப பாருங்க, இது இந்த லேசர் லைட்டை மறைச்சிட்டு இருக்கும் போது அந்த திருட மறைக்காம வெளியே வந்துட்டான்னு வைங்க. இப்போ இந்த லேசர் லைட் மறைப்படவில்லை. அப்ப எஸ் என்ன சிக்னலை வாங்கும்? ஒண்ணு. ஒண்ணு. ரீசெட்டை நம்ம அமுக்கணுமா? அப்படியே தானே என்ன இருக்கு? அப்படியே தான் இருக்கு. அப்போ ரீசெட்ல என்ன சிக்னல் வரும்? என்ன பைனரி வேல்யூ வரும்? ஒண்ணு. ஒண்ணு. இப்போ நம்ம விட்டு இன்புட்ல இது சரியா? இப்போ நம்ம விட்டு இன்புட்ல என்னது? கியூபார் வந்து ஜீரோ ஆகிருச்சு தானே? முதல்ல உங்களுக்கு கியூபார் ஜீரோ ஆகிருச்சு தானே? அப்ப அந்த ஜீரோ தான் இங்க இருக்கும் இல்லையா? சரி, இப்போ எஸ் வந்து ஒன்னாகிருச்சு, கியூபார் வந்து ஜீரோ ஆகிருச்சு. ஒன்னும் ஜீரோவும் பெருக்கப்பட்டு வெளியே வரது என்னவா இருக்கும்? ஜீரோ இருக்கும். அதுக்கு பார் எடுத்தா ஒன்னா இருக்கும். அப்ப அந்த டைம்லயும் ஸ்பீக்கர் என்ன செய்யும்? ஸ்பீக்கர் வந்து ஒளியை தந்துட்டு தான் இருக்கும். அதாவது சவுண்ட் வந்து அது வந்து சத்தத்தை போட்டுட்டு தான் இருக்கும். அது அலாம் அடிச்சுட்டு தான் இருக்கும். சரியா? இது ஒன்னா இருந்தா இங்க ஒண்ணு, இது ஒன்னா தான் இருக்கு. அப்ப அந்த ஒண்ணு பெருக்கப்பட்டு அதுக்கு பார் எடுத்தா ஜீரோ. கியூ பார் ஜீரோவா இல்லைங்கதா? அப்ப பாருங்க, திருடன் மறைக்கும் போது ஸ்பீக்கர் ஒளி இருந்துச்சு. ஸ்பீக்கர் வந்து வேலை செஞ்சு. திருடன் அதை மறைச்சு விலகி போனதுக்கு பிறகும் ஸ்பீக்கர் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. அப்பயும் கியூ ஒண்ணு. புரியுதா? இன்னொருக்கு சொல்லுங்க. சரி, உங்களுக்கு வந்து இங்க நான் ஜீரோ போட்டது கன்ஃபியூஸ் ஆயிருக்கும் இல்லையா? இங்க ஜீரோ போட்டது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். நான் திரும்ப ஒருக்கா சொல்றதா இருந்தா ஆரம்ப நிலையில இருந்தே சொல்லணும். அப்பதான் உங்களுக்கு புரியும். திரும்ப முதல்ல இருந்தே ஆரம்ப நிலையில இருந்தே பார்ப்போம். ஒவ்வொன்றையும் ஒரு கலர் பேனால போடும். அப்ப உங்களுக்கு புரியும். சரியா? அப்ப உங்களுக்கு ஈஸியா அதை வந்து கேட்ச் பண்ணிக்க முடியும். நான் ஒரு கலர் பேன்ல போடுறேன். திரும்ப ஒருக்கா முதல்ல இருந்தே சொல்றேன். ஏன்னா முதல்ல இருந்தே சொன்னாதான் அது கனெக்ட் ஆகி வரும். சரியா? இங்க பாருங்க, இங்க ஜீரோன்னு போட்டிருக்காங்க. அழிப்பு கியூ பார். ஓகே, அங்க 5 வோல்ட்டும் தேவையில்ல. அது ஒரு இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறுமே. சரி, ஒண்ணுன்னா பார்ப்போம். ஆரம்ப நிலையை ஒருக்கா பேசுவோம். ஆரம்பத்துல ரிசீவர் லைட்டை ரிசீவ் பண்ணுச்சா? லேசர் லைட்டை ரிசீவ் பண்ணுச்சு. அப்போ செட்டுங்கிற பகுதியில பைனரி இன்புட் வந்து ஒண்ணு. ரீசெட் பட்டனை நம்ம அமுக்கல. அது இயல்பாவே 5 வோல்ட் தொட்டுட்டு தான் இருக்கு. அப்ப ரீசெட்லயும் பைனரி இன்புட் என்னவா இருக்கும்? ஒன்னா இருக்கும். சரியா? லேசர் லைட் பட்டுட்டே இருக்கு. இந்த டைம்ல ஸ்பீக்கர் ஒளிரணுமா? இல்ல. அப்ப கியூ வந்து ஜீரோ. அவுட்புட்ல கியூல வந்து கரண்ட் ஒன்னும் வராது. அப்பதான் ஒளிராம இருக்கும். சரி, அப்பதான் அது வந்து சவுண்ட் ஒண்ணு கொடுக்காம இருக்கும். கியூ வந்து ஜீரோவா இருந்தா இங்க என்னது? ஜீரோ. இது ஒண்ணு தான். ஏன் 5 வோல்ட் தான் தொட்டு இருக்கு. அந்த ஒன்னும் ஜீரோவும் நேன் கேட்ல வரும்போது பெருக்குப்பட்டு தலைகி பெருக்குப்பட்டா ஜீரோ, மாத்தி எடுத்தா ஒண்ணு. ரைட்டா? அப்ப கியூ பார் ஒண்ணு. சரி, கியூ பார் ஒன்னா இருந்தா சரியா? மேல என்ன நடக்கும்? இனி வரப்போறத வந்து நான் ரெட்ல போடுறேன். இது 2வது நிலைக்கான தரவுகள். இந்த இடத்துல ஒன்னா இருக்கும். ஏன்? கியூ பார் கீழே ஒன்னா இருந்துச்சு. அதனால மேலேயும் ஒன்னா தான் இருக்கு. ரைட்டா? அடுத்து திருட வந்து இந்த லேசர் லைட்டை மறைச்சிட்டான். அப்ப எஸ்க்கு பைனரி இன்புட் என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். அப்ப எஸ் ஜீரோவா இருந்தா இந்த இடத்துல ஜீரோ. ரைட்டா? ஆர் என்னவா இருக்கும்? ஒண்ணு. ஏன்னா அதை நம்ம மாத்தல. அது 5 வோல்ட் தான் தொட்டு இருக்கு. அது ஒண்ணு. சரி, ஆர் ஒண்ணு. கியூ என்ன நடக்கும்னு பார்ப்போம். ஜீரோவும் ஒன்னும் இருக்கு. அது நேண்டு கூட போகும்போது என்ன நடக்கும்? பெருக்கப்பட்டு தலைகீழ். அப்ப பெருக்கப்பட்டா ஜீரோ, தலைகீழ் எடுத்தா ஒண்ணு. கியூ வந்து ஒன்னா மாறும். அதாவது ஸ்பீக்கர் என்ன நடக்கும்? சத்தம் போடும். புரியுதா? அப்போ கியூ ஒண்ணு. கியூ ஒன்னா இருந்தா இந்த இடத்துல ஒண்ணு. ஆனா ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு? ஆர்ல ஒண்ணு தான் இருக்கு. அந்த ஒண்ணும் பெருக்கப்பட ஒண்ணு, அதுக்கு பார் எடுத்தா ஜீரோ. அப்ப இங்க ஜீரோன்னு வரும். அப்ப இப்ப இருக்க கியூ பார் நம்மளுக்கு ஜீரோவாக கிடைக்கும். விளங்குதா? சரியா? அது புரிஞ்சிருச்சா? ரைட். இப்ப அடுத்த கலருக்கு போகும். கியூ பார் ஜீரோவா இருந்தா இங்க என்னது? ஜீரோ தான். இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, இந்த திருட மறைக்கல. இப்ப வந்து வெளியே வந்துட்டான். அந்த லேசர் லைட்டை மறைக்காம வெளியே வந்துட்டான். ஆனாலும் எல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அது நடக்குதான்னு பார்ப்போம். லேசர் லைட்டை இப்போ ரிசீவர் ரிசீவ் பண்ணுது. ஆகவே எஸ்ல என்ன பைனரி இன்புட் இருக்கும்? எஸ்ல ஒண்ணு. அதாவது இங்க ஒண்ணு. ஆர்ல என்ன பைனரி இன்புட் இருக்கும்? ஒண்ணு. ஏன் அதை நம்ம மாத்தல? அது இன்னும் 5 வோல்ட் தான் தொட்டுட்டு இருக்கு. அதுவும் ஒண்ணு. சரி, இந்த நேன் கேட் எப்படி கியூவை தருதுன்னு பார்ப்போம். ஒன்னும் ஜீரோவும் இருக்கு. அது ரெண்டையும் பெருக்குனா ஜீரோ, அதுக்கு தலைகீழ் எடுத்தா ஒண்ணு. அப்ப இங்க ஒண்ணு. அதாவது கியூ இப்பவும் ஒண்ணு. இப்பவும் ஸ்பீக்கர் என்ன செய்யும்? சொல்லுங்க. வேலை செய்யும். அதாவது யாராவது ஒரு ஆள்
அதை மறைச்சிட்டு வெளியே வந்தாலும் ஸ்பீக்கர் வேலை செஞ்சுட்டே இருக்கும். சரி, கியூ ஒன்னு தானே, கியூ ஒன்னா இருந்தா இந்த இடத்துல என்னது ஒன்னு, ஆனா ஆரும் ஒன்னு, கியூவையும் ஆரையும் பெருக்குனா ஒன்னு, அதுக்கு பார் எடுத்தா 0, இப்பயும் 0. புரியுதா? அப்ப கியூ பார் 0. விளங்குச்சா? ஆமாண்ணா. அப்ப என்ன நடக்குது, அந்த லேசர் லைட் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒண்ணுமே நடக்காது, ஸ்பீக்கர் வந்து வேலை செய்யுது. ஆனா யாராவது மறைச்சா டக்குன்னு ஸ்பீக்கர் ஒன் ஆகும். மறைச்சதுக்கு அப்புறம் வெளியே போயிட்டா கூட ஸ்பீக்கர் ஒன்லயே தான் இருக்கும். புரியுதா அந்த விஷயம்? ஆமாண்ணா. அப்ப இந்த நிலையத்தான் சொல்றோம் அமைநிலை, செட் அமைநிலை. அதாவது நம்ம அவுட்புட்ல ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதை ஆன் பண்ணி விடுற நிலை, செட் பண்ணி விடுற நிலை. அப்ப இந்த 2 பேரை தான் அமைநிலைன்னு சொல்றது, செட் கண்டிஷன். விளங்கிருச்சா? ஆமாண்ணா. ரைட். இப்போ ஸ்பீக்கர் வேலை செஞ்சுட்டே இருக்கு, எல்லாம் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு, சத்தம் போட்டுட்டே இருக்கு. ஆனா திருடனை தேடி கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணியாச்சு, அவனை கொண்டு போயாச்சு. இன்னும் எல்லாம் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதை நிப்பாட்டணுமா இல்லையா? ஆமாண்ணா. அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? இல்லதானே? அதை நிப்பாட்டணும். எப்படி நிப்பாட்டுறேன்னா, இந்த ரீசெட் சுற்று இருக்கு இல்லையா, ரீசெட் ஆறு பகுதி இருக்கே, ரீசெட் முடிவிட அங்கே ஒரு பட்டன் இருந்துச்சு, புஷ் பட்டன். அந்த புஷ் பட்டனை தள்ளி ஆறுக்கு 0ன்னு ஒரு நிலைமையை கொடுக்க போறோம். சரியா? அப்படி கொடுத்தால் எப்படி இந்த ஸ்பீக்கர் ஆஃப் ஆகுதுங்கிறத நம்ம செஞ்சு பார்ப்போம். ரைட்டா? அதை வேற பேனால போடும். சரி, அதுக்கு முன்னுக்கு இங்க கியூ பார்ல கடைசியா 0 தானே வந்துச்சு, அந்த 0 தான் இங்க இருக்கும். ஆமாவா? திருடன் எல்லாம் புடிச்சு கொண்டு போனதுக்கு பிறகு லேசர் லைட்டை ரிசீவ் பண்ணிட்டு தான் இருக்கும். அப்ப எஸ்ல என்ன சிக்னல் இருக்கும், என்ன பைனரி இன்புட் இருக்கும்? ஒண்ணுண்ணா. ஒன்னு. எஸ்ல ஒன்னு தான் இருக்கும், அதாவது இங்க ஒன்னு. ரைட். ஆரை நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணும் இல்லையா, அது ஆஃப் ஆகுதா இல்லையான்னு பிறகு பார்ப்போம். இந்த ரீசெட் பட்டனை உள்நோக்கி தள்ளி 0வை டச் பண்ண போறோம். 0வை டச் பண்ணா ஆர் என்னது, பைனரி இன்புட் 0. ரைட்டா? அப்ப இங்க 0. ஓகே. என்ன நடந்துச்சு, எல்லாம் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு, திருடனை பிடிச்சிட்டு போயாச்சு. இந்த பட்டனை பிரஸ் பண்ணி எல்லாமே ஆஃப் பண்ண ட்ரை பண்ண போறோம். இந்த பட்டனை பிரஸ் பண்ணா ஆர் என்னவா மாறும், 0வா மாறும். எஸ்ல லேசர் லைட் ரிசீவ் ஆகிட்டு தான் இருக்கு. அப்ப எஸ் என்னது, 1. சரி, இங்க இருந்து பார்ப்போம். இது 0, ஆர் 0 இல்லையா? ஆர் 0வா இருந்தா இந்த இடத்துல என்ன பெருமானம் வேணாலும் இருந்துட்டு போகட்டும். நேன் கேட்டுக்கு வெளியில வர்றது யாரு, 0 இருந்தாலும் சரி 1 இருந்தாலும் சரி, யார் வேணாலும் இருந்துட்டு போகட்டும். அது ரெண்டையும் பெருக்கி தலைகீழ தரணும் நேன் கேட். கீழே 0ங்கிறது ஷுவரா இருக்கதால மேல என்ன பெருமானம் இருந்தாலும் பெருக்குனா 0 தான் வரும். அப்ப அதுக்கு தலைகீழ் எடுத்தா கண்டிப்பா இங்க 1 தான் வரும். ஆமாவா இல்லையா? அப்ப கியூ பார் என்னது சொல்லுங்க, 1. கியூ பார் 1. கியூ பார் 1 இருந்தா இங்க என்னது, 1 தான். ஆனா ரிசீவர் சிக்னல் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கு, லேசர் லைட்டை ரிசீவ் பண்ணிட்டு இருக்கு. ஆகவே அங்கேயும் 1. ஒன்னையும் பெருக்கி தலைகீழ தரணும், 0. அப்ப Q0 அந்த ஸ்பீக்கர் வேலை செய்யுமா? வேலை செய்யாது. அப்ப ரீசெட் பட்டன் அமுக்க ஸ்பீக்கர் ஒளிராது, ஸ்பீக்கர் சத்தம் போடாது, நின்றும். விளங்குதா? ஓகே. அடுத்து நம்ம அழுத்தி புடிச்சுக்கிட்டே இருக்கேலுமா, அதை விடணும் தானே. விட்டா மறுபடி ஸ்பீக்கர் வேலை செய்யணுமா, இல்லாட்டி அப்படியே இருக்கணும், வேலை செய்யாமலே இருக்கணும்? வேலை செய்யக்கூடாது. வருதான்னு பாப்போமா? நம்ம விட்டுட்டோம். ஆர் என்னது சொல்லுங்க, விட்டாச்சு. அவ ஸ்ப்ரிங் விட்டு உதவியால போயிட்டு 5 தொட்டுக்கிட்டு இருக்கும். அப்ப ஆர் என்னது, 1. ஆர் 1. லேசர் லைட்டை யாராவது மறைச்சாங்களா? இல்ல, லேசர் லைட்டை யாருமே மறைக்காட்டி எஸ் என்னது, 1. நம்ம அதை வேற பேனால போடணும் இல்லையா, மறந்து வேற பேனால போடுவோம். என்ன பேனா, லைட் ப்ளூ போடுவோமா? 1 எஸ் 1. ஓகேவா? யோசிச்சு பார்ப்போம். ஆர் 1 எஸ் 1. நம்ம முதல்ல சொன்னோம் என்னது, கியூ பார் 1, அந்த 1 தானே இங்க இருக்கு, அந்த 1 தானே இங்க வரும். சரி, அந்த 1ம் மேல இருக்க எஸ்ல இருக்க 1ம் பெருக்கப்பட்டு தலைகீழ தரணும். அப்ப நேன் கேட்டுக்கு வெளியே வர்றது 0, அதாவது Q0. சரியா? Q0 அந்த ஸ்பீக்கர் வேலை செய்யுமா? Q0வா இருந்தா இந்த இடத்துல 0. ஆனா ஆறுங்கிறது 1, 2 பெருக்குனா 0, அதுக்கு தலைகீழ எடுத்தா 1. அப்ப கியூ பார் 1. விளங்குதா? இப்போ மேல உள்ள 2 பேரும் செட் அமை நிலைமை அப்படின்னு சொல்றது, கீழே இருக்க 2ம் ரீசெட் கண்டிஷன். அப்ப நம்ம லேசரை கடந்து போனதுக்கு பிறகும் ஸ்பீக்கர் வேலை செய்யும். நம்ம ரீசெட் பட்டனை பிரஸ் பண்ணா ஆஃப் ஆயிரும் ஸ்பீக்கர், ஆனா பிரஸ் பண்ணிட்டு கையை எடுத்தாலும் ஆஃப் ஆகியே தான் இருக்கும். விளங்குதா அந்த விஷயம்? இந்த ட்ருத் டேபிள் போட்டது விளங்குதா? நீங்களா ஒரு கை யோசிச்சும் பாருங்க, இப்போ விளங்குச்சா? அப்ப இப்படிதான் ஒரு செக்யூரிட்டி அலார்மிங் சிஸ்டம் வேலை செய்யுது. புரியுதா? இப்படிதான் இருக்கும். சரிதானே? இது இல்லாம அதுல கொஞ்சம் டிஸ்பிளே லைட்டு அது இது எல்லாம் போட்டு கொஞ்சம் டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா பேசிக்கான ஐடியா இதுதான். இப்போ இதுல ஒரு முக்கியமான விஷயம் நீங்க கவனிக்கணும். என்னன்னு சொன்னா, எஸ்ஸும் சரி ஆரும் சரி 0வா வார நிலைமை ஒண்ணு இல்ல. ரெண்டுமே 0வா இருக்க நிலைமை ஒண்ணு இருக்கா? இல்ல. அதுக்கு முன்னுக்கு இன்னொன்னு பாருங்க, இதுதான் நம்மகிட்ட ஆரம்ப நிலையா இருந்துச்சு. இது ரெண்டும் சமனானது, அது தெரியுதா? 1 1 0 1, இங்கேயும் 1 1 0 1. அப்போ ஒரு தடவை செட் ஆகி ரீசெட் ஆகும்போது மறுபடியும் ஆரம்ப நிலையை வந்து அடையும். மறுபடி யாராவது திருடன் குறுக்க வந்தா இந்த நிலைமை வரும். அப்போ திருடன் குறுக்க வந்து அவன் வெளியே போயிட்டாலும் ஸ்பீக்கர் ஒளி இருந்துட்டே இருக்கும், இந்த நிலைமை வரும். ரீசெட் பண்ணும்போது இது வரும், மறுபடி ஆரம்ப நிலையை வந்து அடையும். அப்படி லூப் மாதிரி திருப்ப மாறி நடந்துட்டு இருக்க போது அப்ப ஆரம்ப நிலை செட் ரீசெட் செட் ரீசெட் செட் ரீசெட் மாறி நடக்கும்.
சரியா? அது ஒரு முக்கியமான விஷயம். ரைட்டா? ரீசெட் பண்ணி முடியும், மறுபடியும் ஆரம்ப நிலையே வந்து அடையுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எஸ்ஸும் சரி ஆரும் சரி 0 0வா வர ஒரு கண்டிஷன் கிடையாது. ரெண்டுமே 0வா இருக்க ஒரு கண்டிஷன் கிடையாது. எஸ்ஸும் 0 ஆரும் 0ன்னா என்ன அர்த்தம்? ப்ராக்டிக்கலா என்ன நடக்குதாங்க? லேசர் லைட்டை திருட மறைச்சிட்டு நிக்கிறான், அதே நேரத்துல சொல்லுங்க. ரீசெட் பண்ணப்பட்டு. ம் ரீசெட்டையும் யாரும் அமுக்குறாங்க, திருடனும் மறைச்சிட்டு நிக்கிறான், ரீசெட்டையும் யாரும் அமுக்குறாங்க. அப்படி ஒரு நிலைமை இங்க வராது. அப்ப திருடன் வந்து லேசரை மறைச்சுக்கிட்டே ரீசெட் பட்டன் அமுக்குனா என்ன தெரியுமா நடக்கும்? இந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிரும், சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிரும். இது வேலை செய்யற முறைகள் எல்லாமே மாறி போயிடும். சரியா? அப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி நிலைமை வந்தா கண்டவாக்குல வேலை செய்ய தொடங்கும். திடீர்னு எல்லாம் அடிக்கும், திடீர்னு ஆஃப் ஆகும், சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகி போயிடும். அப்போ 0 0ங்கிற ஒரு நிலைமை வராது. அதுக்கப்புறம் என்ன செய்யறது? அதுக்கு தான் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. டெக்னீஷியன் வருவாங்க, வந்து ரிப்பேர் பண்றேன்னு ஒரு கோடை வந்து அடிப்பாங்க. அந்த கோடை அடிச்சு முடிய மறுபடியும் ஆரம்ப நிலைக்கே போய் நிற்கும். அது வரைக்கும் அது வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். சரியா? அந்த மிஷினை வந்து ஃபார்மட் பண்ற மாதிரி யோசிக்கல, ஃபுல்லா ஃபார்மட் பண்ணி புதுசா எடுக்கிற மாதிரி யோசிக்கல. அப்படி வந்து ஒரு கோடை அடிச்சு சரி பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. ஆனா அதுக்கு சரியான மாதிரி காசு வாங்குவாங்க. அந்த கோடை யாருக்கும் சொல்லி கொடுக்கவும் மாட்டாங்க, ஏன்னா அதை வச்சு தானே அவங்க சம்பாதிக்கிறாங்க இல்லையா? அப்போ எஸ் ஆறு 0 வந்தா சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகி போயிடும். அப்படி ஒரு நிலைமை கிடையாது. அந்த விஷயத்தையும் கவனிக்கணும். ரைட்டா? சரிண்ணா. அதே மாதிரி நீங்க கியூ பாருக்கு ஒரு ஸ்பீக்கரை போட போறீங்களா இருந்தா, ஒரு நாட் கேட்டை போட்டீங்கன்னா சரி. ஒரு நாட் கேட்டை போட்டு ஸ்பீக்கரை போட்டீங்கன்னா இதே வேலை நடக்கும். நீங்க கியூக்கு நாட் கேட் போடாம ஸ்பீக்கரை போட்டா வேலை செய்யும். கியூ பாருக்கு நீங்க நொட் ஒன்று போட்டு ஸ்பீக்கரை போட்டா இதே விஷயம் நடக்கும். விளங்குதா? சரிண்ணா. அப்ப மேல ஸ்பீக்கர் போடாம கீழே ஒரு நொட்டை போட்டு ஸ்பீக்கரை போட்டு இதே விஷயத்த உங்களால அமைக்க முடியும். வேணும்னா நீங்க இப்படி செய்யலாம். மேல ஸ்பீக்கரை போட்டிருக்கீங்க, கீழே ஒரு நொட்டை போட்டு ஒரு லைட்டை போடணும். அப்ப திருட வந்துட்டு போனா அந்த லைட் வரும் இல்லையா? அப்படின்னு செய்யலாம். அது உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க ஒவ்வொரு அவுட்புட் நீங்க எடுத்துக்க முடியும். விளங்க தானே? சரிண்ணா. ரைட். இப்போ இந்த விஷயங்கள் தான் நீங்க நோட் பண்ணணும். இந்த ட்ருத் டேபிள் போடணும், மனசுல சொல்லி சொல்லி போடணும். இந்த ட்ருத் டேபிள் ஃபுல்லா போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் எழுத வேண்டிய நோட்ஸ் எல்லாம் சொல்றேன். சரிண்ணா. சரியா? நீங்களா யோசிச்சு போடணும். சரியா? நான் சொன்ன விஷயத்த பாடமாக்கி வரல, நீங்களா யோசிச்சு விளங்கி போட முடியுதா அப்படின்னு பார்த்து போடணும். போட்டு முடிச்சுட்டு சொல்லுங்க. ஆனா நீங்க வரைக்குள்ள இந்த நாட் கேட் போட்டு வரைஞ்சிருக்குமேண்ணா. ஆமா, நாட் கேட் போட்டா என்ன தெரியுமா நடக்கும்? ஒண்ணுமே மாற போறது இல்ல. என்ன நடக்கும்னா, ரிசீவர் இருக்குல்ல, அது சிக்னலை வாங்கும் போது 0ங்கிற இதை எடுத்துட்டு இருப்பாரு. சரியா? அதே மாதிரி இங்க இயல்பாவே 5 வோல்ட்டை தொட்டுட்டு இருக்கு தானே. அப்ப நாட் கேட்டை தாண்டி வரும்போது ஆர் எப்பயுமே 0வா வச்சுட்டு இருக்கு. அப்ப என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த எஸ்ஸு ஆரும் மாறி வரும், அதுக்கேற்ற மாதிரி கியூவும் கியூ பாரும் மாறி வரும். அதாவது அந்த டேபிள் வந்து இப்படி இருக்கும், எஸ் ஆர் கியூ கியூ பார். இங்க இருக்க எல்லா ரீடிங்ஸுமே தலைகீழ மாறி வரப்போகும். ஒரு நொட்டு தானே பிரச்சனை. அப்ப 0 1 0 0 0 இப்படி வரும். ஆர் வந்து 0 0 0 1 0 அப்படின்னு வரும். சரியா? இப்போ கியூ என்ன நடக்குதுன்னு பாருங்க. 1 0 1 0 இப்படி மாறிடும். சரி, அப்படிதான் மாறும். அதாவது என்ன பிரச்சனைனா, இங்க கியூல ஸ்பீக்கரை போட்டு வச்சிருந்தா என்ன நடக்கும்னு சொன்னா, ஸ்பீக்கர் வந்து திருட வராத டைம்ல எல்லாம் உள்ள இருந்துட்டு இருக்கும், திருட வந்துட்டு போனா ஆஃப் ஆயிரும். சரியா? அப்ப அந்த டைம் திருட வரும்போது ஸ்பீக்கர் ஒன்னாகணும்னு சொன்னா கியூ பார்ல நீங்க அவுட்புட்டை போட்டிருக்கணும், கியூல போடாம. அப்ப ஸ்பீக்கர் வேலை செய்யும். ஆனா சில வேளை நீங்க ஒரு நாட் கேட்டை போட்டு இந்த ஸ்பீக்கரை போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி அந்த டைம் திருட வந்தா தான் ஒளிரும். சரியா? நொட் போட்டா எல்லா இடத்துலயுமே நீங்க நொட் போட வேண்டி வரும். அல்லது நீங்க இப்படி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒண்ணுங்கிறது செக்யூரிட்டி சிஸ்டம்ல ஒரு லைட்னு வச்சுக்கோங்களேன். அந்த லைட் வந்து வேலை செஞ்சா பாதுகாப்பா இருக்குன்னு அர்த்தம். சரியா? அது ஒரு பச்சை லைட் மாதிரி யோசிங்க, பாதுகாப்பா இருக்குன்னு அர்த்தம். திருட வராட்டி அந்த லைட் வேலை செஞ்சுட்டு இருக்கும், திருட வந்துட்டு போனா அந்த லைட் வேலை செய்யாது. திருப்ப ரீசெட் பண்ணும்போது மறுபடியும் வேலை செய்யணும். அப்படி மாத்தி அமைக்கலாம். சரிதானே? அந்த நொட்டு ஏன் போடுறோம்னு சொன்னா, நம்ம ரிசீவ் பண்ணும்போது என்னது வர சிக்னல் வந்து 0வா 1ங்கிறத மாத்துறதுக்காக மட்டும்தான் என்னது அந்த நொட் கேட் போடுறோம். அது போடுறதால செயற்பாட்டு ஃபங்க்ஷனாலிட்டியில மாற்றம் எதுவுமே ஏற்பட போறது இல்லை. நீங்க யோசிச்சு பார்த்து பிடிக்கலாம். விளங்குதா? அந்த நொட் கேட்டால பெரிய பாதிப்புன்னு இல்லை. நம்மளோட அவுட்புட் அப்படியே தலைகீழா மாறி இருக்கும். அப்ப கியூ பார்லயா கியூலயா நீங்க ஸ்பீக்கரை போடணுங்கிறத நீங்க யோசிச்சுக்கணும். விளங்குதா? மற்றபடி ஃபங்க்ஷனாலிட்டியில மாற்றம் எதுவுமே இருக்காது. விளங்குதா? சரிண்ணா. நம்ம இங்க ஏன் நொட் இல்லாம போட்டிருக்கோம்னா, அது பேசுறது ஈஸி தானே. அதனால நீங்க ஒரு நொட்டை போட்டு ஸ்பீக்கர் போடலாம், அல்லது பாதுகாப்பா இருக்க லைட்டை நேரடியா போடலாம். அது அவுட்புட்டை பொறுத்து நீங்க எதை வேணாலும் போட்டுக்கலாம். சரிண்ணா. எழுதிட்டேண்ணா. எல்லாமே போட்டீங்களா? ஓகே. இது நாட் போட்டிருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கறத எழுதிட்டீங்களா? இல்லண்ணா. அதையும் எழுதிக்கோங்க. அதான் நம்ம மேல அந்த படம் வந்து நம்ம நொட் போட்டு தானே வரைஞ்சோம், அதனால நீங்க திருப்பூர்க்க பார்க்கும்போது சில வேளை கன்ஃபியூஷன் வரும். அதனால அதை எழுதிக்கோங்க. செயல்முறையில எந்த மாற்றமே இல்ல, இன்புட்டும் அவுட்புட்டும் தலைகீழா வரும் ஒரு நொட்டால். அப்ப நம்ம அவுட்புட்ல ஸ்பீக்கரை போடணும் மாதிரி இருந்தா கியூ பார்ல போட்டுக்கோம், அல்லது கியூல ஒரு நொட்டை போட்டுருக்கோம். சரியா? அது போட்டீங்களா? ட்ரூத் டேபிள் போட்டீங்களா? சின்ன ஒரு சப்ஹெட்டிங் போடுங்க. எஸ்ஆர் சுற்றின் நேர வரைபடம். எஸ்ஆர் சுற்றின் நேர வரைபடம்.
நேர வரைபடம்னு என்னன்னா, நம்ம முன்ன வந்து நாட் கேட் அண்ட் கேட்லாம் பார்க்கும்போது டைமோட சிக்னல் கொடுத்து அவுட்புட் எப்படி மாறுதுன்னு சிக்னல் வரைஞ்சுமே, அதே மாதிரி தான் வரைய போறோம். நம்ம அந்த நேர வரைபடத்தை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எழுதுவோம். மறந்துட்டா ஞாபகப்படுத்துங்க. நேர வரைபடம் வரைஞ்சிட்டு நோட்ஸ் எழுதணும். நான் மறந்துட்டேன்னா ஞாபகப்படுத்துங்க. நேர வரைபடம் எப்படி வரப்போகுதுன்னு சொன்னா, ஒரே நேர ஆயிடையில 3 பேருக்கு வரையும். சரியா? நம்ம நோட் போட்டா வரைவோம், நோட் போடாததுக்கு வரையும். சரியா? நோட் போட்டாலும் வரைவோம், நோட் போடாட்டியும் வரையும். நம்ம கியூல தானே ஸ்பீக்கர் போட்டு வச்சிருக்கோம். அப்போ நம்மளுக்கு கியூ பத்தி மட்டும் தான் தேவைப்பட போறது. கியூ பார் பத்தி நம்மளுக்கு தேவையில்ல. நம்மளுக்கு எஸ் தேவை, ஆர் தேவை, கியூ தேவை. இது எந்த நிலைமைக்குன்னு சொன்னா, நாட் கேட் போடாத நம்ம முதல்ல வரைஞ்சிருக்க படத்துக்கு. நாட் இல்ல. சரிதானே? இது முதலாவது கண்டிஷன். ஓகே. என்ன நடந்தது ஆரம்பத்துல? இப்போ இந்த எஸ்ஸுக்கு வந்து 2 நிலை இருக்கு, 0 1. ஆருக்கு 2 நிலை இருக்கு, 0 1. கியூவுக்கு 2 நிலை இருக்கு, 0 1. ஆரம்பத்துல லைட் வந்து ரிசீவ் பண்ணிட்டு இருந்துச்சு, 1. சரியா? இதுவும் டச் பண்ணி பட்டு தான் இருந்துச்சு, 1. கியூ வந்து அதாவது ஸ்பீக்கர் வேலை செய்யல, 0 இப்படி இருந்துச்சு. இது முதலாவது நேரம். சரியா? இந்த மாதிரி தான் நம்ம அடுத்தடுத்து வரைய போறோம். முதலாவது நேரம். 2வது தடவை திருட வாரான், சிக்னல் ஆஃப் ஆகுது, 0. அதுக்கப்புறம் திருட வந்து போயிடுறான். நம்ம ஃபுல்லா எஸ் வரைஞ்சிட்டு போவோம். திருடன் போயிடுறான். அப்ப மறுபடியும் 1க்கே வந்துடும். ரைட்டா? மறுபடியும் 1க்கே வந்துடும். அப்ப அந்த டைம்ல ஆர் வந்து 1ஆவே தான் இருக்கும். ஏன்னா அதை வந்து நம்ம இன்னும் மாத்தல. ஆர் 1ஆவே தான் இருக்கு. ஆனா திருட வந்தா கியூ 1 ஆயிரும், ஸ்பீக்கர் 1 ஆயிரும். ஆனா வந்துட்டு திருடன் போனதுக்கு பிறகும் கியூ 1ஆவே தான் இருக்கும். இன்னும் நம்ம ரீசெட்டா மாத்தல, 1லயே தான் வச்சிருக்கோம். ரைட்டா? செட்டை அதுக்கப்புறம் மாத்த, லேசர் லைட்டை அதுக்கப்புறம் மறைக்கல. திருடன் எல்லாம் பிடிச்சி போனதுக்கு அப்புறம் ரீசெட்டை ஒரு அமுக்குறோம். அந்த டைம் ஸ்பீக்கர் என்ன செய்யும்? ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆயிட்டு ஒன்னாகாது, ஆஃப் ஆயிரும். சரியா? அமுக்கிட்டு விட்டதுக்கு பிறகும் மறுபடி ஆர் 1க்கே வந்து நிற்கும். அந்த டைம் லேசர் லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்கு. அப்ப அது 1லயே தான் இருக்கும். ஆனா ஸ்பீக்கர் ஆஃப்லயே இருக்கும். விளங்குதா? இதுதான் நம்மகிட்ட நேர வரிப்படமாக இருக்கும். இதுதான் நம்மகிட்ட நேர வரிப்படமா இருக்கும். மறுபடி திருட வந்தா மறுபடி எஸ் குறைஞ்சு போதும். அந்த மாதிரி நடக்கும். உங்களுக்கு படம் விளங்குது தானே என்ன நடக்குதுன்னு? ஆமாண்ணா. அதை வந்து நீங்க நீட்டா வரைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி மோசமா வரையாம ரூலர்லாம் வச்சு அழகா ஒரே நேர ஆயிடையில அழகா வரைஞ்சுக்கோங்க. இது முதலாவது ஆயிடை. இதுதான் நம்மகிட்ட என்ன நிலை? ஆரம்ப நிலை. சரியா? இதுதான் நம்மகிட்ட செட், அமைநிலை. இதான் நம்ம விட்டு ரீசெட். இது ரெண்டுமே ரீசெட் தான். ஆனா இதுதான் நம்மள ரீசெட் பண்ற நிலை, ரீசெட். சரி, இது மறுபடியும் ஆரம்ப நிலையே வந்து நிற்கும். மறுபடியும் ஆரம்ப நிலையே வரும். இதுதான் நம்ம விட்டு நேரம் வருது. இது எப்போ? நாட் இல்லாத டைம். நாட் இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? இது எல்லாமே ஸ்வெப் ஆகி வரும். நாட் இருந்தால் என்ன நடக்கும்னா, எஸ்க்கு 0 1, ஆருக்கு 0 1, கியூவுக்கு 0 1. சரியா? நாட் இருந்தா இப்படி வரும் சிக்னல். திருட வந்துட்டு போகும்போது அது 1 ஆகிட்டு ஆஃப். இது ரீசெட் பட்டன் அமுக்கும் போது மட்டும் 1 ஆகும். இது என்ன நடக்கும்? ஆரம்பத்துல எல்லாம் லைட் வேலை செஞ்சுட்டு இருக்கும். திருட வந்த பிறகு, வந்த உடனே என்ன நடக்கும்? லைட் ஆஃப் ஆகும். அப்படியே இருக்கும். ரீசெட் பட்டன் அமுக்குப்படுற வரைக்குமே ஆஃப் இருக்கும். அமுக்கப்பட்டதுக்கு பிறகு 1 ஆகும். 1 ஆகியே இருக்கும். இப்படி இருக்கும். இது நொட்டு இல்லாத இருக்கும்போது. இது நொட்டு இருக்கும்போது ஒரே நேர ஆயிடல். இதையும் அரைஞ்சுக்கும். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸாமுக்கு முதல் நாள் படிக்கிறதுக்கு சில விஷயம் சேமிச்சு வச்சிருப்பாங்க. நம்மளும் அப்படியா? இல்லண்ணா. அப்படி படிச்சா எக்ஸாம்ல போய் அந்த விஷயம் வராட்டி பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆயிரும். நேற்று ஃபுல்லா இதை படிச்சனே, இது வரவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆயிரும். அதெல்லாம் தேவையில்லாத வேலை. வெளிலனே படிச்சு வச்சுட்டு போங்க. சரிண்ணா. ஓகே. பேப்பரை பார்த்து தான் எந்த கேள்வி செய்யணுங்கிறது முடிவு பண்ணணும். வீட்டிலே இருந்து முடிவு பண்ணிட்டு போகக்கூடாது. ட்ரிக் செய்ய மாட்டேன், தொகையீடு செய்ய மாட்டேன், அப்படி பார்த்துட்டு போகக்கூடாது. பேப்பரை பார்த்து கஷ்டமானதான் விடணும். சரிதானே? சரிண்ணா. அதே மாதிரி இன்னும் சிலர் வந்து செய்யற ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் இருக்கு. என்னன்னு சொன்னா, அவங்க கஷ்டமான கேள்வி எடுத்து செய்ய ட்ரை பண்ணுவாங்க. இது நல்ல கேள்வியா இருக்கேசா, புது கேள்வி, இதை செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு கஷ்டமான கேள்வி எடுத்து ட்ரை பண்ணுவாங்க. அந்த ட்ரை பண்ற வேலையெல்லாம் அங்க பண்ணக்கூடாது. நம்மளுக்கு ஒவ்வொரு மார்க்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எது தெரியுமோ, எது லேசோ அதை செஞ்சுட்டு வர வேண்டியதுதான். கஷ்டமான கேள்வி எடுத்து வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்க கூடாது. அது வேணா நீங்க எக்ஸாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு அந்த கேள்வி எடுத்து பிறகு செஞ்சு பாருங்க. இது எழுதிட்டீங்களா, வரைஞ்சிட்டீங்களா? வரைஞ்சிருக்கேண்ணா. Okay. கீழே சில நோட்ஸ் இருக்கு, எழுதிக்கோங்க. முதலாவது விஷயம், ஆரம்ப நிலையில் 2 பைப்புகளுமே 1 எனும் நிலையை கொண்டிருக்கும். நல்லா பாருங்க. ஆரம்ப நிலையில SR ரெண்டுமே 1ங்கிற நிலையை கொண்டிருக்கு. நாட் கேட் போட்டிருந்தா SRம் ரெண்டுமே 0ங்கிற நிலையை வச்சிருக்கும். சரியா? ஆரம்பத்தில் பைப்பு இரண்டும் 1 எனும் நிலையை காட்டும். நாட் கேட் இடப்பட்டிருந்தால் SR இரண்டுமே 0 என்ற நிலையை காட்டும். ரெண்டுமே ஒரே நிலைமையில இருக்கும் ஆரம்ப நிலையில. அவங்க படம் தருவாங்க. படத்தின் அடிப்படையில நீங்க நோட் போட்டிருக்கா இல்லையா அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். சரி, அடுத்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. எப்போதும் ஆர் கமா எஸ் ஆகிய இரண்டும் 0 சந்தர்ப்பம் வராது. எப்போதும் ஆர் கமா எஸ் ஆகிய இரண்டுமே
பூஜ்ஜியமாகும் சந்தர்ப்பம் வராது. சரிண்ணா. சரியா? அடுத்த பாயிண்ட், தேவையெனில் மேலுள்ள படத்தின்படி ஒலிபெருக்கி அல்லது ஸ்பீக்கரை கியூ பாரிற்கும் இணைக்கலாம். ஆனால் ஒரு நொட்படலையை இட்டு இணைக்க வேண்டும். ஏன்னா கியூவும் கியூ பார் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரானதானே. அப்ப கியூல உள்ளத கியூ பார்ல போட்டுறீங்களா இருந்தா, கியூல உள்ள செயற்பாட்டையே அது செய்யணுமா இருந்தா ஒரு நொட்டை போட்டுங்கன்னா சரி. ஒலிபெருக்கியை கியூ பாரிலும் இணைக்கலாம், ஆனால் ஒரு நொட்படலையை இட்டு இணைத்தல் வேண்டும். ஏன்னா ஓகேவா? சரி. அடுத்து நம்ம இன்னொரு விஷயம் பார்ப்போம், ஜேஎஃப்இடி. இதுல இருந்து எம்சிக்யூ கேள்வி தான் வந்திருக்கு, எஸ்ஏல இன்னும் போடல. சரியா? நம்ம அதை வந்து கொஞ்சம் பார்த்துட்டு போவோம். அதையும் நம்ம பார்த்து நீங்க முடிச்சு விட்டுருவோம். பிரச்சனை இல்லை தானே? ஒரு 1/2 ஹவருக்குள்ள முடிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? சரிண்ணா. சரிதானே? பேஜ் 6க்கு போவோம். நான் பேஜை மாத்துறேன், நீங்களும் மாத்திக்கோங்க. ரைட்டா? அப்ப நம்மளுக்கு லாஜிக் கேட்ஸ், நினைவகங்கள், மெமரிஸ், ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரியா? அதுல உள்ள கேள்விகள் இருந்தாலும் செய்யலாம். ரைட்டா? இப்போ சரிண்ணா. நம்ம ஜேஎஃப்இடி பார்க்க போறோம். நம்ம முன்ன ஒரு டிரான்சிஸ்டர் பார்த்தோம், அதை என்னன்னு சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா? அதை சொல்றது பிஜேடி, அதாவது பை ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். இங்க ஜேஎஃப்இடி என்ன அர்த்தம் தெரியுமா? ஏன்னா ஜங்ஷன் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். அப்ப அதை எழுதிக்கோ, ஜங்ஷன் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். தமிழ்ல சந்தி புல விளைவு டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். சந்தி புல விளைவு டிரான்சிஸ்டர் தலைப்போட்டுக்கோ. சரிண்ணா. சரியா? அங்க 2 ஜங்ஷன் இருக்கும், இங்க ஒரு ஜங்ஷன் தான் இருக்கும். அதனாலதான் அங்க பை ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், இங்க ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், ஜங்ஷன் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்றது. ரைட்டா? அதான் பேருக்கான அர்த்தம். ரைட். பிஜேடிக்கும் ஜேஎஃப்இடிக்கும் என்ன தொடர்புன்னு கம்பேர் பண்ணியே பார்ப்போம். முதலாவது குறியீட்டுல இருந்து வரும். பிஜேடி விட்டு குறியீடு எப்படி போடுறது? ஒரு வட்டம். இப்படிதான் நம்ம சாதாரணமா டிரான்சிஸ்டர் குறியீடு போடுறோம். இதுல ஒரு ஏரோவும் இருக்கும். ஏரோ வெளியில இருந்துச்சுன்னா அது என்பிஎன் டிரான்சிஸ்டர், உள்ளுக்கு இருந்துச்சுன்னா அது பிஎன்பி டிரான்சிஸ்டர். இல்லையா? அதை வரைவமே உள்ளுக்கு இருந்தா பிஎன்பி டிரான்சிஸ்டர். இப்ப இதுல இது நம்மோட பேஸ், இது நம்மோட எமிட்டர், இது நம்மோட கலெக்டர். சரியா? இது பிஜேடி விட்டு குறியீடு. ஜேஎஃப்இடி விட்டு குறியீடு எப்படி இருக்கும்னா இதே மாதிரிதான் இருக்கும், ஆனா ஒரு சின்ன வித்தியாசம். இந்த இடத்துல செங்குத்தா வரும். ரைட்டா? அதோட இன்னொரு வித்தியாசமும் இருக்கு. என்னன்னு சொன்னா, அந்த அடி பகுதியை வந்து நம்ம பிஜேடியில நடுவுல தானே போட்டோம், இங்க கொஞ்சம் கீழே அப்படி தள்ளி போடும். ரைட்டா? அங்க எப்படி பேஸ், எமிட்டர், கலெக்டர்னு 3 பேர் இருக்காங்களோ, அதே மாதிரி இங்க கேட், சாஸ், ட்ரெயின் அப்படி 3 பேர் இருப்பாங்க. சரியா? ஜிஎஸ்டின்னு குறிக்கிறது நீங்க வேணா பக்கத்துல எழுதிக்கோ. இங்கு ஜிங்கிறது கேட், எஸ்ங்கிறது சாஸ், டிங்கிறது ட்ரெயின். தமிழ்ல படலை முதல் வடிகால் அப்படி பேர். ரைட்டா? எப்படி அங்க என்பிஎன் பிஎன்பின்னு 2 வகை இருக்கோ, அதே மாதிரி ஜேஎஃப்இடில என் சேனல், பி சேனல்னு 2 பேர் இருப்பாங்க. 2க்கும் டிஃபரன்ஸ் எல்லாம் பார்ப்போம். குறியீட்டுல ஃபர்ஸ்ட் அதை எப்படி குறிக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த கேட் இருக்குல்ல, இந்த கேட்ல இப்படி ஒரு அரோ போட்டிருந்தா அதை சொல்றது என் சேனல். என் சேனல் ஜேஎஃப்இடி, தமிழ்ல என் வழி. சரியா? அந்த கேட்ல உள்ளது மத்த பக்கமா போட்டிருந்தால் அதை சொல்றது பி சேனல், பி வழி. ரைட்டா? இது எல்லா விஷயங்களையும் நோட் பண்ணிட்டு சொல்லுங்க. இது அப்படியே பிஜேடி, மத்த எல்லாம் ஜேஎஃப்இடி. குறியீடு விளங்குதா? இந்த மாதிரிதான் இருக்கும். அம்புக்குறி போற திசையை வச்சுட்டு தான் என் சேனலா பி சேனல்னு முடிவு பண்ணும். சரி, நான் மாத்தி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அம்புக்குறி உள்நோக்கி போகணும், அதாவது அந்த பக்கம் போனா அதுதான் என் சேனல், வெளியில போனா அதான் பி சேனல். சரியா? சரியா போட்டுக்கோ. உள்ளுக்கு போனா அது என் சேனல், வெளியே போனா அது பி சேனல். சரியா? சரியா? நம்ம ஷார்ட்டா நோட்ஸ் எழுதுவோம். பிஜேடில எத்தனை முடிவிடம் இருக்கு? 3. ஜேஎஃப்இடில எத்தனை முடிவிடம் இருக்கு? 3. 2லயுமே 3 தான். நம்ம போட்டுக்கோங்க, ஜேஎஃப்இடியில் 3 முடிவிடங்கள் உண்டு, அல்லது 3 முடிவிடங்கள் உண்டு அப்படி எழுதினாலும் போதும். யார் யாரு கீழே போட்டுக்கோங்க. கேட், சாஸ், ட்ரெயின். கேட்டுங்கிறது படலை, சாஸ்ங்கிறது முதல், ட்ரெயின்ங்கிறது வடிகால். இந்த 3ஐயும் எழுதிக்கோங்க, 1 கிலோ. ரைட்டா? அடுத்தது இங்க இந்த அம்புக்குறி ஒன்று போடுறோம் இல்லையா கேட்ல, அது எதை குறிக்கும்னு சொன்னால் கேட் முன்முக கோடல்ல இருக்கா இல்ல பின்முக கோடல்ல இருக்கா அப்படிங்கறதான் காட்டும். ரைட்டா? அப்ப எழுதுங்க, படலையில் குறிக்கப்படும் அம்புக்குறி படலை முன்முக கோடலில் உள்ளதா அல்லது பின்முக கோடலில் உள்ளதா என்பதை காட்டும். ரைட்டா? சரி. இப்ப இது பிராக்டிக்கலா எப்படி இருக்குன்னு சொன்னா, நம்மளுக்கு பிஜேடி தெரியும் எப்படி இருக்கும். ஒரு சிலிக்கன் சாலகத்துல நடுவுல ஒருத்தரை வச்சு மேலையும் கீழையும் வேற ஒருத்தரை வச்சிருப்பாங்க. என்பிஎன் சொன்னா மேலையும் கீழே என்ன இருக்கும், நடுவுல ஒரு பிஆர். பிஎன்பிஆர் இருந்தா மேலையும் கீழையும் பி இருக்கும், நடுவுல உள்ளவர் என்ன இருக்கும். 2 ஜங்ஷன் இருந்துச்சு, ஆனா இங்க ஒரே ஜங்ஷன். எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு உருளை வடிவத்துல இருக்கும். ரைட்டா? இந்த உருளை வடிவத்துல நடுவுல ஒரு கான் மாதிரி வெட்டியிருப்பாங்க. சரியா? ஒரு கான் மாதிரி வெட்டியிருப்பாங்க. இந்த கான்ல தான் அந்த அடுத்தவர் இருப்பார். ஒரு மோதிரம் மாதிரி போடப்பட்டிருக்கும். அதாவது ஒரே ஒரு ஜங்ஷன் தான் அங்க இருக்கும். புரியுதா? அது சுத்தி ஒரே ஒரு ஜங்ஷன் தான் இருக்கும். ஒரு என் இருக்கும், ஒரு பி இருக்கும். இது பி, இது என்.
அப்ப இது என் சேனல். சரியா? அது எப்படி என் சேனலா பி சேனலான்னு சொல்றதெல்லாம் பார்ப்போம். ஒரு உருளை வடிவத்துல மோதிரம் மாதிரி அடுத்த வரை போட்டிருப்பாங்க. எண்ல உள்ள உருளையா இருந்தா மோதிரம் மாதிரி பி இருக்கும். பீல உள்ள உருளையா இருந்தா மோதிரம் மாதிரி என்று. சரியா? அப்ப இதுதான் புறத்தோற்றம். அப்ப புறத்தோற்றம்னு போட்டு இதை நீங்க அழகா வரைஞ்சுக்கோங்க. சரிண்ணா. ஓகே. இப்போ நீங்க சப்ஹெட்டிங் போட்டாலும் பரவாயில்ல, இல்லாட்டி அடுத்த நோட்டை எழுதினாலும் பரவாயில்ல. ஜேஃபிடியின் தொழிற்பாடு பார்க்க போறோம். சரியா? அதை நான் உங்களுக்கு ஈஸியா விளங்கப்படுத்துறதுக்காக இந்த 3D உருளை வடிவத்தை 2Dயா வரையும். உருளையை 2Dயா வரைஞ்சா சிவகமா தானே இருக்கும். அப்ப இப்படி வரப்போகுது. கான் மாதிரி வெட்டி பீயை வந்து நம்ம உள்ளுக்கு போட்டு வச்சிருக்கோம். அது நம்மளுக்கு இப்படி தெரியும் இல்லையா? இது பாக்குறதுக்கு 2 ஜங்ஷன் இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும். என்னோட பி, இங்க ஒரு என்னோட பி, 2 ஜங்ஷன் இருக்க மாதிரி தோணும். ஆனா 2 ஜங்ஷன் கிடையாது. அது சுத்தி இருக்கும். சரிதானே? அந்த சுத்தி இருக்கத குறுக்கு வெட்டு பரப்பா தான் பாக்குறோம். ஒரே ஒரு ஜங்ஷன் தான். அதுல கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இது பி, இது என், இது பி. ரைட்டா? இதுல நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணும். எப்படி கனெக்ட் பண்ணுவோம்னு சொன்னா, பிக்கு மைனஸும் எண்ணுக்கு பிளஸ் வர மாதிரி கனெக்ட் பண்ணும். அதாவது வெளியே போட்டிருக்க ரிங்குக்கு மைனஸும் அந்த சேனலுக்கு வந்து பிளஸும் வர மாதிரி கனெக்ட் பண்ணும். இது ஒரு மாறக்கூடிய பேட்டரின்னு வச்சுப்போம். பி. ரைட்டா? இப்படி கனெக்ட் பண்ணி வைப்போம். சும்மாவே பியும் என்னும் ஒன்னோட ஒன்று இருந்தா என்ன இருக்கும்? ஒரு வரிதாக்கட் பிரதேசம் இருக்குமா இல்லையா? இந்த வரிதாக்கட் பிரதேசம் என்ன நடக்கும்னு தான் பார்க்க போறோம். பிக்கு மைனஸையும் எண்ணுக்கு பிளஸையும் கொடுத்து வச்சிருக்கோம். அப்ப வரிதாக்கட் பிரதேசம் பெருசாகுமா சின்னதாகும்? சின்னதாகும். சின்னதாகுமா பெருசாகும்? சரியா வச்சு சொல்லுங்க. முன்னுக்கு ஓடி போயிட்டு பாருங்க. பெருசாகும். ஏன்? ஏன்னா இலத்திரன்கள் பெற்று துளைகள் எண்ணுல வந்து நிறைய இலத்திரன் இருக்கு. அந்த இலத்திரன் எல்லாம் இந்த பிளஸ் என்ன செய்யும்? உறிஞ்சு எடுத்துரும். இந்த பக்கம் நிறைய துளைகள் இருந்துச்சு பீல. அந்த பீங்கிற துளைகள்ல எல்லாம் இங்க இருந்து இலத்திரன் ஓடி போய் விழும். அப்ப என்ன நடக்கும்னு சொன்னா, இங்க இந்த உறிஞ்சு எடுக்கிற செயற்பாடு நடக்கிறதால இந்த அதாவது உறிஞ்சு எடுக்கிற செயற்பாடு நடக்கிறதால இந்த வரிதாக்கட் பிரதேசம் பெருசாகும். தானே? இழுத்து எடுத்து விட்டுரும். அதனால அந்த காவலி பிரதேசம் பெருசாகும். இதெல்லாம் நம்ம அங்க பாத்திருக்கோம். பீக்கு வந்து மைனஸும் எண்ணுக்கு பிளஸும் கொடுத்து வைக்க என்ன நடக்கும்? வரிதாக்கட் பிரதேசம் பெருசாகும். சரியா? பீக்கு பிளஸும் எண்ணுக்கு மைனஸும் போட்டா வரிதாக்கட் பிரதேசம் சின்னதாகும். அதெல்லாம் நம்ம அங்க பேசிட்டோம். இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, நான் அந்த படத்தை தெளிவாக்குறதுக்காக நான் இப்ப கீழ்கணெல்லாம் அழிக்கிறேன். ரைட்? இப்ப பாருங்க, இந்த மாறுற பேட்டரி இருக்கு இல்லையா? இதோட அழுத்தத்தை நம்ம கூட்ட கூட்ட இங்க இருக்க வரிதாக்கட் பிரதேசம் பெருசாகும். பெருசாகி 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 வரும். ஆனா ஏதோ ஒரு அழுத்தத்துக்கு இந்த வரிதாக்கட் பிரதேசம் ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு இப்படி டச் ஆகும். அந்த அழுத்தத்தை தான் சொல்றது கிள்ளல் அழுத்தம். சரியா? அதை சொல்லுவோம் இங்கிலீஷ்ல பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ். கிள்ளல் அழுத்தம். பிஞ்ச்னா என்னது? கிள்றதானே? பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ். ஓகேயா? அப்ப என்ன விஷயம்? பீக்கு வந்து மைனஸும் எண்ணுக்கு பிளஸும் கொடுத்தா வரிதாக்கட் பிரதேசம் இருக்கும். நீங்க அந்த வோல்டேஜை கூட்ட கூட்ட என்ன நடக்கும்? வரிதாக்கட் பிரதேசம் பெருசாகும். ஆனா ஏதோ ஒரு அழுத்தத்துக்கு அந்த வரிதாக்கட் பிரதேசம் ஒன்னு டச் பண்ணும். 2 பக்கத்துல இருந்தும். அது 3Dல யோசிச்சு பாருங்க. எல்லா பக்கத்துல இருந்தும் டச் பண்ணும். அந்த டச் பண்ற வோல்டேஜ் சொல்றது பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ். கிள்ளல் அழுத்தம். ஓகேவா? அது வரைக்கும் நீங்க நோட் பண்ணுங்க. என்ன நோட் பண்ணும்? ஃபர்ஸ்ட் இந்த படத்தை வரைவீங்க. பீக்கு மைனஸும் எண்ணுக்கு பிளஸும் இருக்கதால வரிதாக்கட் பிரதேசம் பெருசாகும்னு போடுவீங்க. இந்த மாறுற பேட்டரியை கூட்ட கூட்ட பெருசாகிக்கிட்டே வரும்னு சொல்லுவீங்க. ஒரு கட்டத்துல வரிதாக்கட் பிரதேசங்கள் மேல் பக்கத்துல டச் பண்ணும். சரியா? ஏன் இந்த ஷேப்புக்கு பெருசாகுது அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போதைக்கு போடுங்க. சரியா? மேல் பக்கத்துல டச் பண்ணும். அதாவது இந்த பகுதியில கிள்ளுபட போகுது. அப்ப கிள்ளுபட்டால் என்ன நடக்கும்? அந்த டைம்ல உள்ள வோல்டேஜ் பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ்னு சொல்லுவோம். என்ன நடக்குங்கிறது பிறகு பார்ப்போம். அந்த டைம்ல உள்ள பேட்டரியோட வோல்டேஜ் பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அது வரைக்கும் எழுதுங்க. கடகடன்னு எழுதிக்கோங்க. இந்த இதோட முடிக்க பார்ப்போம். அதோட இன்னொரு விஷயம் போட்டுக்கோங்க. இந்த ஜேஎஃப்இடில இவர் தான் நம்மோட கேட்டு. இதுதானே? இவர் தான் நம்மோட சாஸ். இதுதான் நம்மோட ட்ரெயின். நீங்க இந்த பேர்களை வச்சு ஒரு விஷயம் யோசிக்கலாம். என்னன்னா, இங்க இருந்து இப்படி கரண்டோட பார்க்கும். சரியா? ஓடி இந்த ட்ரெயின்ல போயிட்டு ட்ரெயின் ஆக வடிகால்ல போயிட்டு விழுறதுக்கு பார்க்கும். ஆனா இந்த கேட் என்ன செய்யும்னா, இந்த வரிதாக்கட் பிரதேசத்தை வச்சு ஓடுற கரண்ட்டை தடுக்கும். ஏன்னா வரிதாக்கட் பிரதேசம் ஒரு காவலி பிரதேசம். அந்த கேட் மூடி 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 ஒரு கட்டத்துல ஓடுற கரண்ட்டை தடுக்கும். அப்போ அந்த கேட்டுங்கிற பேரு, சாஸுங்கிற பேர்லாம் இப்படி வந்திருக்குங்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அது ஒரு பொருத்தமான முறை. அந்த கேட்டு வந்து அந்த கரண்ட்டை தடுக்கக்கூடிய மாதிரி கூடி குறையும். சரிதானே? இப்ப அந்த ஜிஎஸ்டி அதுகளையும் நோட் பண்ணி. சரியா? இதுல இந்த கரண்ட் ஓடுது இல்ல, இந்த எண் பாதை, அதுல தானே கரண்ட் ஓடுறாரு சாஸ்ல இருந்து ட்ரெயினுக்கு. அதைத்தான் சொல்றது வழின்னு. அதைத்தான் சொல்றது சேனல்னு. இப்ப நீங்க போடுங்க, மேற்தரப்பட்ட எண் வழி ஜேஎஃப்இடியில் எண் பகுதியினூடாகவே மின்னோட்டம் ஓடும். இதனாலேயே இது எண் வழி ஜேஎஃப்இடி என அழைக்கப்படுகிறது. மின்னோட்டம் ஓடும் பாதையே வழியாகும். பிராக்கெட்ல சேனல்னு போட்டுக்கோம். ஓகேவா? ரைட். இப்போ இங்க ஒரு கரண்ட் ஓடுச்சு இல்லையா? இந்த இந்த கரண்ட் ஓடுறதுக்கு காரணமா இன்னொரு பேட்டரி போடும். அது இப்படி இருக்கும். இதுவும் பாருங்க, டிரான்சிஸ்டர்ல எப்படி பேட்டரி போடுவோமோ அதே மாதிரிதான் இருக்கு. அப்போ இலத்திரன் பாய்ச்சல் மேல் நோக்கி இருக்கும், கரண்ட் உண்மையிலே கீழ் நோக்கி ஓடும். அது இருக்கட்டும். மேல பிளஸ் கீழே மைனஸ். ரைட்டா? இந்த ஷேப் ஏன் வருதுன்னு சொன்னா,
மேல பிளஸ் இருக்கு தானே, இந்த மேல இருக்க பிளஸ் வந்து என்ன செய்யும்னு சொன்னா இங்க இருக்க இலத்திரன்களை கொஞ்சத்தை மேல உறிஞ்சு எடுத்துக்கும், கொஞ்சத்தை மேல உறிஞ்சு எடுக்கும். ஆனா கீழே இருக்க மைனஸ் என்ன செய்யும்னு சொன்னா இலத்திரன்களை கொடுக்கும். சரியா, இலத்திரன்களை கொடுக்கும். இப்ப யோசிங்க, என் வகை குறைகடத்தில இலத்திரன்கள் கொடுக்கும் போது கீழ்ப்பக்கம் வந்து இலத்திரன் அடர்த்தி கூட, மேல் பக்கம் இலத்திரன் அடர்த்தி குறைவு. ஏன்னா மேல இருந்து இலத்திரனை உறிஞ்சு எடுத்துருச்சு. அதாவது என் வகையில மேல ஏற்றக்காவிகள் குறைவு, கீழே ஏற்றக்காவிகள் கூட. மேல ஏற்றக்காவிகள் குறைவுன்னு என்ன அர்த்தம்? காவலி பிரதேசம் ஈஸியா வரலாம். ஏற்றக்காவி குறைவு தான், அப்ப காவலி பிரதேசம் ஈஸியா வரலாம். கீழே ஏற்றக்காவிகள் கூட, அப்ப காவலி பிரதேசம் டக்குன்னு வராது, அங்க இலத்திரன் செறிவு கூட இல்லையா. அப்போ வரிதாக்கட் பிரதேசம் காவலி காவலி பிரதேசம் கூடுன பக்கம் நல்லா பெருசா இருக்கும், காவலி பிரதேசம் குறைஞ்ச பக்கம் நல்லா சின்னதா இருக்கும். அதாவது காவிகள் கூட இருக்க பக்கம் வரிதாக்கட் பிரதேசம் சின்னது, காவிகள் குறைவா இருக்க பக்கம் வரிதாக்கட் பிரதேசம் பெருசு. அதனாலதான் இந்த ஷேப் இதுக்கு கிடைக்குது. சரியா, ஒரு கோணலான ஒரு ஸ்லாண்டான ஒரு முக்கோணமான ஒரு ஷேப் ஒண்ணு கிடைக்குது. அதனாலதான் கில்லு படுற மாதிரி ஆஃப் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. அந்த விஷயத்தை எழுதிக்கும். மேலே ஏற்றக்காவிகள் குறையுது, கீழே ஏற்றக்காவிகள் கூடுது. மேலே ஏற்றக்காவிகளோட செறிவு குறைவு, கீழே ஏற்றக்காவிகளோட செறிவு கூட. அப்ப மேல காவலி பிரதேசம் பெருசு, கீழே காவலி பிரதேசம் சின்னது. அதனால வரிதாக்கட் பிரதேசம் மேல கூடவா இருக்கும், கீழே சின்னதா இருக்கும். அதனாலதான் இந்த ஷேப் வரும். சரியா, இப்ப இந்த பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ கரண்ட்டை வந்து முற்றாக நிப்பாட்டுற நிலைமை தானே கட் ஆஃப் வோல்டேஜ்னு சொல்லலாம். அதையும் எங்கேயாவது நோட் பண்ணுங்க. 2 வார்த்தையும் உண்டு. நிறுத்தல் அழுத்தம், கில்லல் அழுத்தம்னு சொல்லலாம், நிறுத்தல் அழுத்தம்னு சொல்லலாம். எழுதிட்டீங்களா? சரிண்ணா. ஓகேவா? சரி, இப்ப இதுல நம்மளுக்கு முக்கியமா என்ன தேவைன்னா பிஜேடியையும் எஃப்இடியும் ஒப்பிட தெரியும். ரைட்டா? அப்ப இதுல என்ன நடக்குதுங்கிற விஷயம் விளங்கிடுச்சு தானே. இன்னொரு வரிதாக்கட் பிரதேசம் வரும். நம்ம இந்த வீங்கிற பேட்டரிய மாத்தி மாத்தி அந்த சேனலுக்கு கூட ஓடுற கரண்ட்டை நம்மளால கட்டுப்படுத்த முடியும். சாதாரண பிஜேடி மாதிரியே தான். அடி மின்னோட்டத்தை மாத்தி மாத்தி நம்ம என்ன பண்ணோம், அங்க மின்னோட்டத்தை மாத்தணும். ஆனா இங்க என்ன செய்யறோம்னா இந்த அழுத்தத்தை மாத்தி மாத்தி இதுக்குள்ள வரிதாக்கட் பிரதேசத்தை கூட்டி குறைச்சு கேட் மாதிரி யூஸ் பண்ணி சேனல்ல ஓடுற கரண்ட் கட்டுப்படுத்துறோம். அதான் இங்க நடக்கிற வேலை. அது விளங்க தானே? ஓகே, நம்மளுக்கு என்ன முக்கியமா தெரிஞ்சிருக்கணும்னா பிஜேடியும் எஃப்இடியும் ஒப்பிட தெரியும். அது இந்த டேபிள்ல எல்லா பாயிண்ட்ஸுமே ஒப்பிட்டு தரப்பட்டிருக்கு. இது வந்து நம்மளுக்கு விளங்கியிருந்தா சரி, நம்ம இதை பார்ப்போம். ஒன்னாவது, பிஜேடிக்கும் எஃப்இடிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, ஒன்னாவது அது இருமை முனைவு கூறு, இது ஒரு முனைவு கூறு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சந்திகள் பிஜேடில 2 இருக்கும், ஆனா ஜேஎஃப்இடில 1 தான் இருக்கும். அது ஒரு வித்தியாசம். ஓகேவா? பிஜேடிய அடி மின்னோட்டத்தை மாத்தி மாத்தி தான் நம்ம வந்து அவுட்புட்ல இருக்க அழுத்தத்தையோ இல்ல சிக்னலையோ ஏதோ ஒண்ணா மாத்தி எடுப்போம், அடி மின்னோட்டத்தை மாத்தி. ஆனா இங்க கேட்டுக்கு உள்ள அழுத்தத்தை மாத்தி மாத்தி தான் நம்ம சேனல்ல ஓடுற கரண்ட்டை கட்டுப்படுத்த போறோம். அதனால அது ஓட்டம் மூலம் கட்டுப்படுத்தப்படும், இது அழுத்தம் மூலம் கட்டுப்படுத்தப்படும். விளங்குதா? அடுத்தது நான் எல்லாத்தையும் சொல்றேன், நீங்க பார்த்து எழுதிக்கோங்க. சரியா? அடுத்தது, அங்க பெய்ப்பு தடை சிறியது, ஒரு சில கிலோ ஓம்ல தான் இருக்கும். ஆனா இங்க பெய்ப்பு தடை சார்பளவில் பெரியது. என்ன நன்மைன்னு சொன்னா, நம்ம இந்த டிரான்சிஸ்டருக்கு ஒரு இன்புட் அழுத்தத்தை கொடுத்தா சின்ன தடையில கொஞ்சம் தான் விழும். அப்ப கொடுக்கிற அழுத்தம் கொஞ்சம் தான் இங்க விழும் பிஜேடியில. ஆனா எஃப்இடில பெரிய தடை தானே பெய்ப்பு தடை, அதனால கொடுக்கிற அழுத்தம் எல்லாத்தையுமே வாங்கிடும். பெரிய தடையில தான் பெரிய அழுத்தம் விழும். அப்ப எஃப்இடில எல்லா அழுத்தமுமே விழும். சரியா? அப்ப பெய்ப்பு தடை சார்பளவில் பெரியதாக இருப்பதால் அதான் நன்மை. அடுத்தது, பெரிய பைப்பு ஓட்டங்களில் ஐசி நேர் வெப்பநிலை குணகத்தை காட்டும். நம்மளுக்கு தெரியும், டிரான்சிஸ்டர் மறை வெப்பநிலை குணகத்தை தான் வச்சிருக்கோம் இல்லையா? அப்போ வெப்பநிலை அதிகரிக்கும் போது தடை குறையும், அது பிழைய போட்டிருக்காங்க இங்க நேரா. அப்ப என்ன நடக்கும், வெப்பநிலை கூடும் போது ஓட்டம் கூடும். அப்ப என்னது, பொசுங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, பொசுங்கும். ஆனா ஜேஎஃப்இடில வெப்பநிலை கூடும் போது அது நேர் வெப்பநிலை குணகம், தடை கூடும். அப்ப ஓட்டம் குறையும். ஓட்டம் குறைஞ்சால் பொசுங்கிற வாய்ப்பு ஏற்படாது. சரி, பொசுங்காது. அப்ப பெரிய வெப்பநிலையில பொசுங்காம வேலை செய்யும். ரைட்டா? ஜேஎஃப்இடி பெரிய வெப்பநிலையில வேலை செய்யும். சரியா? அடுத்து இது பாருங்க, சிறுபான்மை காவிகள் ஒன்று சேரும் விளைவு காரணமாக குறைந்த வேகமும் குறைவான துடிப்பு மீட்டர்னும் உண்டு. அதாவது நம்ம ப்ரொசஸர் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு மீடியன்ல தான் ஸ்பீடு சொல்லுவாங்கன்னு சொன்னேன் தானே, அதை கிளாக் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். சரியா? 2 GHz 2 MHz அப்படித்தான் நம்ம ஒரு ஃப்ரீக்வன்சில தான் சொல்லுவோம். அது பிஜேடிக்கு குறைவு. சரி, அதாவது ஸ்லோ ஆனது பிஜேடி, ஆனா எஃப்இடி ஃபாஸ்ட். சரியா? உயர்ந்த மீடியன்ல அது வேலை செய்யும். எஃப்இடி ஃபாஸ்டா வேலை செய்யும். அதே மாதிரி பிஜேடில நாய்ஸ் இருக்கான், இரைச்சல் உயர்வானதா இருக்கும். எஃப்இடில இரைச்சல் குறைவாம். சரியா? அப்போ பெரிய இரைச்சல் இருந்தா என்ன நடக்கும், சின்ன சின்ன சிக்னல்லாம்
நம்ம ஆம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணா அந்த இரைச்சலும் சேர்ந்து ஆம்பிளிஃபை ஆகும், நாய்ஸியா இருக்கும். ஆனா எஃப்இடி யூஸ் பண்ணா அதுல நாய்ஸ் குறவு தானே, அப்ப ஆம்பிளிஃபை பண்ணும்போது கிளீனான ஒரு ஆம்பிளிஃபிகேஷன் கிடைக்கும். சரியா, அது ஒரு வித்தியாசம். அதே மாதிரி பிஜேடி அளவுல பெருசு, 2 ஜங்ஷன் இல்லையா, 2 ஜங்ஷன் இருக்கு, அதனால பிஜேடி பெருசா இருக்கும், அளவுல பெருசு. ஆனா எஃப்இடி பிஜேடியை விட சின்னது. அப்ப ஐசில எல்லாம் யூஸ் பண்றது ஈஸி, அதான் சொல்றாங்க. அளவுல பெருசு பிஜேடி, அளவுல சின்னது எஃப்இடி. அடுத்தது பெய்ப்பு தடை பத்தி பேசியிருக்காங்க, அது மேலையும் பேசணும். பெய்ப்பு தடை வந்து சின்னதா இருக்கிறதால அளவீட்டு உபகரணங்கள்ல யூஸ் பண்ண மாட்டாங்களாம். அளவீட்டு உபகரணங்கள்ல யூஸ் பண்ண என்ன நடக்கும், நம்ம இன்புட்டை ஏதாவது அழுத்தத்தை கொடுத்தா பெய்ப்பு தடை சின்னதுல கொஞ்சம் தான் அழுத்தம் விழும், அப்போ சரியான அழுத்தத்தை வாசிக்க முடியாது. ஆனா பெய்ப்பு தடை மிக பெருசா இருக்கிறதால எஃப்இடி பெரிய அழுத்தத்தை வாங்கி எடுக்கும், நம்ம கொடுக்குற அழுத்தம் ஃபுல்லாவே அது எடுக்கும், ஏன்னா அவ்வளவு பெரிய தடை. அப்போ அளவீட்டு உபகரணத்துல யூஸ் பண்ணா அவ்வளோ தடையும் அவ்வளோ அழுத்தத்தையும் அது வாங்கி எடுக்கும், இன்புட்ல வாங்குற அழுத்தத்தை அது வாட்சி காட்டும், அங்க எல்லாத்தையுமே வாங்கி எடுக்கிறதால சரியான வாசிப்பை காட்டும். ஆகவே மல்டிமீட்டர்ஸ் போன்ற அளவீட்டு உபகரணங்கள்ல எஃப்இடி யூஸ் பண்றோம். விளங்குதா அந்த விஷயங்கள், 8 வித்தியாசங்கள் விளங்குதா? ஆமாண்ணா. ஓகே தானே, இந்த 8 எழுதிக்கோங்க. இன்னொரு டேபிள் தான், நமக்கு தேவையானதுகளை மட்டும் பார்ப்போம். அடுத்த டேபிள் என்னன்னு சொன்னா, இவங்க விட்டு நயம், தடைகள், அது இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு ஒரு டேபிள் இருக்கு. அதை போட்டு என்ன நடக்கும்னு சொன்னா, விரியலாக்கி, அதாவது பிஜேடியை யூஸ் பண்ணியும் நீங்க ஆம்பிளிஃபயர் செய்யலாம், விரியலாக்கிகள் உருவாக்கலாம். எஃப்இடியை யூஸ் பண்ணியும் நீங்க என்ன செய்யலாம், விரியலாக்கிகள் யூஸ் பண்ணலாம். பிஜேடியில பொது காலி அமைப்பு தான் எஃபிஷியன்ட் ஆனதுன்னு நம்ம பார்த்தோம். அது விட்டு வலு விரியலாக்கம் தான் நல்லா பெருசா இருக்கும், வலுநயம் அதுக்கு பெருசா இருக்கும். இது பொது காவி இல்ல, பொது காலி, சரிதானே? அது விட்டு வலுநயம் தான் நல்லா பெருசா இருக்கும், அதனால அதான் இருக்கலே மேக்சிமம் ஆம்பிளிஃபிகேஷனை தரும். அதே மாதிரி எஃப்இடில பொது முதல் தான் எஃபிஷியன்ட் ஆனது. சரியா, முதல்ங்கிறது காலி இருக்க இடத்துலயே தான் இருக்கும், அது உங்களுக்கு தெரியும் தானே, காலி இருக்க இடத்துலயே தான் முதல் இருக்கும். அடி இருக்க இடத்துலயே தான் நம்மட்டு படலை இருக்கும், கேட் இருக்கும். கலெக்டர் இருக்க இடத்துலதான், சேகரிப்பான் இருக்க இடத்துலதான் இங்க நம்மட்டு வடிகால் இருக்கும். அப்போ ஒரே வடிவத்துலதான் கிட்டத்தட்ட இருக்கு. அங்க பொதுக்கால் எஃபிஷியன்ட், இங்க பொது முதல் எஃபிஷியன்ட். சரியா, அதுல பிஜேடியையும் எஃப்இடியையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா ஓட்ட நயம் பிஜேடிக்கு உயர்வா இருக்கும், 200 கிட்ட இருக்கும். நயம் எத்தனை மடங்கா பெருசாக்கி தருது, அது வந்து 200 கிட்ட இருக்கும். ஆனா எஃப்இடில மிக உயர்வா இருக்கும், 20,000 கிட்ட இருக்கும். சரியா, வோல்டனவ் நயம் பிஜேடிக்கு நடுத்தரமானது, எஃப்இடிலையும் நடுத்தரமானது. சரியா, ரெண்டுமே 40 மடங்கு தான் இருக்கும். நம்ம வோல்டனவ் நயத்தை பெருசாக்கணும்னா என்ன வடிவத்துல, என்ன ஒழுங்கமைப்புல இணைக்கணுங்கிறதெல்லாம் நம்ம அங்க ஒரு டேபிள் போட்டு படிச்சோம், அதை பரட்டி பாருங்க. வலுநயம் பிஜேடிக்கு உயர்வா இருக்கும், எஃப்இடிக்கு மிக உயர்வா இருக்கும். என்ன காரணம், ஓட்ட நயம் பெருசா இருக்குது பாருங்க. ஓட்டம் வந்து கிட்டத்தட்ட 100 மடங்கு பெருசா இருக்கு எஃப்இடிக்கு, அப்போ வலுவும் கிட்டத்தட்ட 100 மடங்கு பெருசா இருக்கும். இங்க 8,000, அங்க 8,00,000, மேல 200, 20,000. சரியா, அப்போ 100 மடங்கு பெருசா இருக்கும் ரெண்டுமே. பெய்ப்பு தடை பிஜேடில நடுத்தரம், எஃப்இடில மிக உயர்வானது. இதனாலதான் என்னது, அளவியற் கருவிகள் முக்கியமா மல்டிமீட்டர்ஸ்ல எல்லாம் எஃப்இடி யூஸ் பண்றாங்க. ரைட்டா, பயப்பு தடை நடுத்தரமானது, நடுத்தர உயர்வானது. அதாவது பிஜேடி அவுட்புட்ல கொடுக்க வேண்டிய அழுத்தத்தை எல்லாம் கொடுத்து தள்ளிடும், ஆனா எஃப்இடி கொஞ்சத்தை வச்சுக்கிட்டு தான் கொடுக்கும். இப்ப அவுட்புட்ல கொஞ்சம் அழுத்தத்தை அவர் வச்சுக்கிட்டு தான் கொடுப்பாரு, ஏன்னா நடுத்தர உயர்வானது, ஒரு சின்ன அளவு பெருசா இருக்கு. இது 20 கிலோவும் அது 50 மெகாவும், கொஞ்சம் பெருசுதான். கொஞ்சம் அழுத்தத்தை எஃப்இடி வச்சுக்கிட்டு தான் அவுட்புட்ல கொடுக்கும், அது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி பயப்ப அழுத்த சமிஞ்ஞை அவத்தை வேறுபாடு 180 இருக்கும். என்ன அர்த்தம், நம்ம இப்படி ஒரு சமிஞ்ஞையை கொடுத்து ஆம்பிளிஃபை பண்ணி எடுத்தா தலைகீழ் தான் நம்மளுக்கு ஆம்பிளிஃபை ஆகி கிடைக்கும். 180 பாகை அவத்தை வேறுபாடு காணப்படும். எஃப்இடிலே அதே கதை தான், இப்படி ஒரு சமிஞ்ஞையை கொடுத்தா இப்படிதான் ஆம்பிளிஃபை ஆகி வரும், 180 அவத்தை வேறுபாடு. ஆனா ஓட்டம் ரெண்டு பக்கமே ஒரே மாதிரி தான் வரும், பிஜேடியா இருந்தாலும் சரி எஃப்இடியா இருந்தாலும் சரி ஒரே மாதிரி தான் வரும். ரைட்டா, அடுத்து பட்டை அகலம் வந்து உயர்வானது சொல்லியிருக்காங்க, அது நம்மளுக்கு தேவைப்படாது, அது நீங்க எழுதாட்டியும் பிரச்சனை இல்லை, அது நம்மளுக்கு தேவைப்படாது. பயன்பாடு ஏஎஃப்ஆர்எஃப் பொது விரியலாக்கிகள், அதுவும் ஏஎஃப்ஆர்எஃப் பொது விரியலாக்கிகள். இதுதான் விரியலாக்கியாக பயன்படுத்தும் போது பிஜேடிக்கும் எஃப்இடிக்கும் உள்ள வித்தியாசங்கள். சரியா, மேல பார்த்தது பிஜேடியோடும் எஃப்இடியோடும் பொதுவான வித்தியாசம், அதோட ப்ராப்பர்ட்டிஸ்ல உள்ள வித்தியாசங்கள். அந்த 2 டேபிளும் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா தாராளம். கீழே பாயிண்ட் வைஸா எழுதிக்கோங்க. பிஜேடிகள் மலிவானது, அது ஒரு வித்தியாசம் தான். நீங்க வேணா அந்த மேல இருக்க டேபிள்லயும் எழுதலாம், பிஜேடி வந்து மலிவானது, எஃப்இடி கொஞ்சம் விலை கூட. பிஜேடி மலிவானது, எனவே பெரும்பாலான செயற்பாடுகளுக்கு பிஜேடியே பயன்படுத்தப்படுகிறது, பெரும்பாலான செயற்பாடுகளுக்கு பிஜேடியே பயன்படுத்தப்படுகிறது. சரியா, உதாரணம் ஒண்ணு போட்டு எழுதுங்க. உங்களுக்கு தெரியும் தானே அந்த ரேடியேஷன்ஸ் இருக்கு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ், நீங்க படிப்பீங்க தானே, அந்த ரேடியோ அலைகள், ஐஆர் அலைகள், நுண்ணலைகள், அப்படி ஒரு ஆர்டர்லாம் படிப்பீங்க தானே, கட்புல ஒளி, அப்புறம் அல்ட்ரா வயலட், எக்ஸ்ரே, கேமாரே, அப்படி எல்லாம் படிப்பீங்க தானே. அதுல வானொலி அலைகள்ல விஹெச்எஃப் யூஹெச்எஃப்னு ஒரு வகை படிச்சிருக்கீங்களா?
அந்த விஹெச்எஃப் யூஹெச்எஃப்எஸ் விரியலாக்கம் பண்றதுக்கு பிஜேடி தான் யூஸ் பண்ணும். அப்ப எழுதிக்கோங்க, விஹெச்எஃப் யூஹெச்எஃப் அலைகளை விரியலாக்கம் செய்ய பிஜேடி பொது அடி உருவமைப்பில் பயன்படுத்தப்படும். பிஜேடி பொது அடி உருவமைப்பில் பயன்படுத்தப்படும். ஓகேவா? சரிண்ணா. அடுத்தது, தொலைக்காட்சி அலைகளை விரியலாக்கம் செய்ய எஃப்இடி பயன்படுத்தப்படும். பெரிய விரியலாக்கம், நாய்ஸ் கம்மியா இருக்கணும், அந்த மாதிரி செயற்பாடுகளுக்கு எஃப்இடி தான் சிறந்தது. பார்த்திருக்கோம். இப்ப டிவி சிக்னலை வந்து விரியலாக்கம் செய்ய எஃப்இடி பயன்படுத்தப்படுது. சரிண்ணா. பிஜேடி மலிவானது, கடையில ஈஸியா கிடைக்கும், அதெல்லாம் தெரியும். எஃப்இடி வந்து சிறப்பானது, பிஜேடியை விட நல்லது, ஆனா விலை கூட. அதனால பிஜேடி தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணப்படுது. ரைட்டா? சரி, அது நம்மளுக்கு போதும். சரிதானே? அப்போ அதோட நம்மளுக்கு எலக்ட்ரானிக்ஸ் முடியுது.